தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம், தேவ சந்நிதியில் பேசுகிறோம். வார்த்தையை மையப்படுத்தியிருக்கிறீர், எல்லாவற்றையும் உடைய வார்த்தையை கொண்டு நீர் உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. மகத்துவமுள்ள வார்த்தைகளை கொண்டு, மகிமையான வார்த்தைகளை கொண்டு தேவர்களோடு இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுமையாக ஆளுகை செய்யும்படியாக, இந்த அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக, இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் எங்களுக்கு உண்டாகும்படியாக, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுக்கேற்ற கிருபையும் தேவன் இந்த நாளில் தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களோடு இடைபடும்படியாக உங்களுடைய வல்ல கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வசனங்களை நாம் கடந்த வாரத்திலிருந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போதும் கூட இந்த கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 32வது வசனம், 33வது வசனம். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி அவர் சொல்றதானே செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நான் கடந்த வாரம் செய்தியை முழுவதுமாக சொல்லவில்லை, நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விட்டு இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். எந்த சூழ்நிலையில் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த வாரம் நான் சொன்னேன், இந்த எபேசு சபையானது ஒரு எப்படிப்பட்ட ஒரு பட்டணத்தில் எந்த மக்கள் சூழ்நிலை, எந்த மக்கள், எப்படிப்பட்ட மக்கள் சூழ்ந்திருக்கிற நடுவில் இந்த சபை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற மக்கள் யூதர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். அவருடைய காரியம் என்னென்னு சொன்னால், அவர்கள் விவாகம் அது பரிசுத்தம் உள்ளதுதான் என்று சொல்லி எழுத்துக்களிலே அவர்கள் சொன்னாலும், தங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்று வரும் பொழுது அவர்கள் ஏதேதோ காரணம் காட்டி தன் மனைவிகளை என்ன செய்தாங்க, தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறான் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப எளிதாக என்ன செய்தார்கள் சொன்னால், திருமணமான காரியங்களை மனைவிகள் என்ன செய்தாங்க, தள்ளி வைத்தார்கள். தள்ளுதல் சீட்டை கொடுத்து என்ன செய்தாங்க, தள்ளி வைத்தார்கள். ரொம்ப எளிதான அந்த காரியங்களை செய்தார்கள். அப்படி அந்த 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 நாட்களில் அப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்தது. அது யூதர்கள் செய்த காரியம். கிரேக்கர்களை பொறுத்தவரை அப்படின்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படி அல்ல. அவர்கள் அநேக திருமணங்களை செய்து கொண்டு வந்தார்கள். ஒருவனுக்கு எத்தனையோ மனைவிகள், எல்லாரும் மனைவிகள், அதுபோல் எத்தனையோ மனைவிகள், அதுபோல் அவனுடைய காரியங்கள், கிரேக்கருடைய காரியங்கள் இருந்தது. அவருடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டதாக இருந்தது. ரோமருடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொன்னாலும் அவருடைய கலாச்சாரமும் கேவலமாக இருந்தது. காரணம், 25வது புருஷனுக்கு 23வது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அவருடைய வாழ்க்கை என்ன செய்து இருந்தது. அப்படி தான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க அவங்க சொல்லும் பொழுது. அப்போ அது போன்ற ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்கள் ரோமர்கள் என்ன செய்தார்கள், இந்த பட்டணத்தை சூழ்ந்திருந்தார்கள். இப்போ நடுவில் சபை இருக்கிறது. சபைக்குள்ளே தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். யூதரில் இருந்தும், கிரேக்கரில் இருந்தும், ரோமரில் இருந்தும் ரட்சிக்கப்பட்டவர்கள் உள்ளே சபைக்குள்ளே இருக்கிறார்கள். அப்படி சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லாரும் குடும்பத்தார் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, புருஷன் மனைவியாக, பிள்ளைகளாக அப்படி தானே செய்கிறாங்க, உள்ளே இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, சுற்றிலும் இருக்கிற அந்த ஜனங்களைப் போல நீங்கள் இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. அவருடைய கலாச்சாரத்தின்படி வாழ்வதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. அவர்கள் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பிக்கிற ஜனங்களாக, காம விகாரத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஜனங்களாக இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக என்ன செய்யுங்கள், நடவுங்கள். ஒற்றுமையாக என்ன செய்யுங்கள், நடவுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்படியான காரியங்களை சொல்லிவிட்டு தான் நீங்கள் ஆவியிலே நிறைந்து, அப்படின்னா தேவ அன்பினாலே பரிசுத்தாவினால் முழு கட்டுப்பாட்டுக்குள், பரிசுத்தாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருந்து நீங்கள் உங்கள் நடக்கையிலே நடங்குங்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது குடும்பத்துக்குள்ளே காரியத்தை சொல்லப்படுகிறது. புருஷன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லப்படுகிறது. அப்போது யாரை உதாரணமாய் சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்துவின் சபையும் உதாரணமாய் சொல்லப்படுகிறதை செய்யணும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை புருஷனாகவும் சபை மனைவியாகவும் சொல்லப்படுகிற காரியத்தை செய்கிறோம் பார்க்கிறோம். கடந்த வாரம் இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அன்பின் ரகசியம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துடைய அன்பின் ரகசியம் என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் அவர் சொல்லுகிறபடியான, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல, அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிற காரியத்தில் இயேசு எப்படி அன்பாய் இருந்தார் என்ற அந்த மாதிரியை நாம் நன்றாய் புரிந்து கொண்டால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அன்போடு கூட நாம் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். அப்போ அவருடைய அன்பின் ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் என்று தான் நாம் கடந்த வாரத்திலிருந்து ஆண்டோட வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம்.
அப்போ கடந்த வாரம் நாம் பார்த்த ஒரே ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், இந்த அன்பின் ரகசியத்தில் தேவன் இணைத்தது என்று சொல்லி பார்த்தோம். இணைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படியானால் எப்படி அந்த காரியம்னு சொன்னால், எப்படி அன்றைக்கு ஆதாமுக்கு ஒரு ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ, அதே போல் பிந்தின ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை சபை மணவாட்டி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆதி காலம் முதலே தன் இருதயத்தில் அந்த ஆலோசனையை என்ன செய்தார், மறைத்து வைத்திருந்தார். அந்த ஆதாமுக்கு ஏற்ற துணை உண்டாக்கும்படியாக ஆதாமுடைய விலா எலும்பு எடுக்கப்பட்டது. இங்கே கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி உண்டாகும்படி விலா எலும்பல்ல, இவருடைய ஜீவன் எடுக்கப்பட்டது. அங்கே ஆதாமுக்கு அந்த விழா எலும்பு எடுக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் ரத்தம் அவன் சிந்தியிருப்பான் கண்டிப்பாக. இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டிக்காக கொஞ்சம் ரத்தம் அல்ல, ரத்தம் முழுவதையும் என்ன செய்தார், அவர் தந்தார் என்று பார்க்கிறோம். அங்கே ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்க ஒரு சிறிய துவாரம் அவனுடைய சரீரத்தில் விழா எலும்பு எடுக்கும்படியாக போடப்பட்டது. ஆனால் இவரோ தன் மாம்சத்தை கிழித்து புதிது ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டுபடி இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை சீரம் பார்க்கிறோம். அவன் அயர்ந்த நித்திரையில் தான் இருந்தான். இவரோ தன் சபைக்காக, தன் மனவாட்டிக்காக, தன் மனைவிக்காக மரித்தார் என்று பார்க்கிறோம். அவன் அயர்ந்த நித்திரையில் தான் இருந்தான். இவரோ அடக்கம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவன் அயர்ந்த நித்திரையிலிருந்து எழும்பி ஏவாளை பார்த்தான். இவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை பார்க்கிறார்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்படியாக தேவன் அதை செய்திருக்கிறார். எவ்வளவு அனந்த ஞானமுள்ள தேவன், பூமியை அந்தரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிற தேவன், அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லும்போது, அந்த தேவன் ஆதி காலம் முழுவதும் மறைத்து வைத்திருந்த ரகசியமாகிய அந்த சபைக்குள்ளே, சபை என்பது கட்டிடம் அல்ல, நாம தான், அந்த சபைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அது விபத்தல்ல. நீங்கள் சபைக்குள்ளே இருப்பது ஒரு விபத்து கிடையாது. அப்போ உங்கள் பிறப்பே ஒரு விபத்தல்ல. தாய் தகப்பன் விரும்பினாங்களோ விரும்பாமல் போனாங்களோ, ஆனால் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னும் போது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பது ஒரு விபத்து கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது. அது தேவன் தான் என்ன செய்திருக்கிறார், இந்த உலகத்தை உங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி, நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். அப்படி தேவன் அப்படி வைத்திருக்கிறார், விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும்போது, நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிவார். அனந்த ஞானம் உள்ளவர். எப்படி கிறிஸ்துவுக்கு மனவாட்டியான சபையை ஏற்படுத்தி அந்த சபைக்குள்ளே நம்மை வைத்திருக்கிறாரோ அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த திருமண காரியங்கள் வரும்பொழுது ஆண்டவர் தான் அந்த ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் முதலாவது செய்ய வேண்டும். அஸ்திபாரமாக நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரம் பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் மிஸ்டேக் பண்ணுகிறவர் அல்ல, தவறு செய்துவிட்டு சாரி என்று சொல்கிறவர் அல்ல. ஏனால் அவர் தவறு ஏதும் செய்யாதவர். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அதன் காலத்தை நேர்த்தியாய் செய்கிறவர், எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். அப்படிப்பட்டவர் அவர். அப்படி அனந்த ஞானம் உள்ளவர். என்னென்னா ஒரு நாளும் ஒருவர் வாழ்க்கையிலும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, மிஸ்டேக் செய்ய மாட்டார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியத்தில் நம்முடைய குடும்பம் என்று வரும்பொழுது, ஒரு குடும்பத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் அப்படின்னும் போது, அவர் தான் நிர்ணயித்து இந்த குடும்பத்தில் தான் இருக்க வேண்டும், இவர் தான் உனக்கு கூட பிறந்திருக்க வேண்டும், நீ இவர்களுக்கு கூட தான் பிறந்திருக்க வேண்டும், உனக்கு இவன் தான் சகோதரனாக இருக்க வேண்டும், சகோதரியாக இருக்க வேண்டும், இவள் தான் தாயாக இருக்க வேண்டும், தகப்பனாக இருக்க வேண்டும், இவள் தான் உனக்கு மனைவியாக இருக்க வேண்டும், இவன் தான் உனக்கு புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அனந்த ஞானத்தின்படி நிர்ணயித்து இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், பூரணமாக முழுவதுமாக எந்த சந்தேகம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான் கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய காரியமாக நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். ஆனாலும் நான் என்னால் சொல்ல முடியும், நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். நம்ம வாழ்க்கையிலே நடக்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில் திருமணம் ஆன பிறகு அப்படின்னும் போது, குடும்ப வாழ்க்கையினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது சிலருக்கு சில கேள்விகள் செய்யும் வரும். என்ன கேள்விகள் வரும் அப்படின்னா, ஆண்டவர் மிஸ்டேக் பண்ண மாட்டார், அனந்த ஞானம் உள்ளவர் தான், சரியா? அப்போ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது? அந்த உண்மையான அந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. என்னுடைய மனைவியை நான் ஏற்ற துணையாக நினைக்க முடியவில்லை. என்னுடைய புருஷனை நான் ஏற்ற துணையாக நினைக்க முடியவில்லை. அவர் அனந்த ஞானம் உள்ளவர் தான், தவறு செய்யாதவர் தான். ஆனால் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அப்படி யோசிக்கக்கூடாது. எனக்கு கடந்த வாரம் செய்தி நம்ம மறுபடியும் வேணால் நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. தெளிவாய் நமக்கு ஆண்டவர் பேசின ஒரு விஷயம், அவர் மிஸ்டேக் பண்ணுகிறவர் அல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்பொழுது, அப்போ ஏன் எனக்கு இப்படி இருக்குது, திருமணமாகி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷங்கள் சந்தோஷம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது? அப்போது பைபிளில் ஆண்டவர் ஏற்ற துணைன்னு சொன்னால் ஏன் லைஃப்பில் அப்படி இருக்கணுமே, ஏன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் இன்றைக்கு நம்ம செய்தியாக என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். அதற்கு 3 காரண காரியங்கள் உண்டு. அதுக்கு நீங்கள் சொல்கிறது, அதற்கு 3 காரண காரியங்கள் உண்டு. முதலாவது நான் பைபிளிலிருந்து அதனுடைய காரண காரியத்தை காண்பிக்கிறேன். ஏன் நம்முடைய லைஃப்பில்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த 100% சந்தோஷம் காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஏற்று துணை என்று நினைக்க முடியவில்லையே, இது ஆண்டவர் தான் செய்தார்னு சொல்லி ஜீர்ணிக்க முடியலையே, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது, பார்க்கும் பொழுது, நடக்கும்போது, வாழும்போது இருக்கிற காரியம் உண்டு. அதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலாவது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது ஆதாம் ஏவாளை கவனிங்க, தேவன் உண்டாக்கும் பொழுது ஆதாம் ஏவாளுக்குள்ளே பிரச்சனை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உண்டாக்கவில்லை. சரியா? ஏற்று துணை உண்டாக்குவேன் தான் சொன்னார் தவிர ஏற்ற வினையை உண்டாக்குவேன்னு சொல்லலை ஆண்டவர். சரியா? அப்போது அங்கே பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் யாருக்குள்ள இருந்தது? ஆதாம் ஏவாளுக்குள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஒரு நேசித்தார்கள், அன்பாக தான் இருந்தார்கள், கல்லங்கப்படி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். கல்லங்கப்படி இல்லாதவர்களாக ஒரு உண்மையாக நேசிக்கிறவர்களாக, தெய்வ அன்பை வெளிப்படுத்துவர்களாக, தெய்வ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அப்படியே இருந்திருந்தாங்கன்னா என்ன அப்படியே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாவு கூட இருந்திருக்காது, மரணம் கூட என்ன செய்யாது, இருந்திருக்காது. அப்படி தான் தேவன் அவளை வைத்திருந்தார். சரிங்களா? நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் என்ன நடந்தது? ஏன் நம்ம லைஃப்பில் இந்த சந்தோஷம், இந்த காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது, ஏன் பிரச்சனைகள் காரியங்கள்லாம் நம்ம கேள்விகள்லாம் வருது அப்படின்னா, அது காரணம் முதலாவது யாருன்னு சொன்னால் நம்முடைய ஆதி பெற்றோர். யாருன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்ததினால் வந்த விளைவு. அந்த பாவம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் என்ன செய்யலை இந்த உலகத்தில் இல்லை. முட்களே கிடையாது உலகத்தில். சரியா? பாவத்துக்கு பிறகு முள்ளே என்ன செய்யுது உலகத்துக்குள்ளே வந்தது. சரியா? அப்போ சாபங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வந்ததுன்னு பார்க்குறோம். அதில் ஒரு சாபம் தான் சொல்லணும். சரியா? ஆண்டவர் சொல்கிற விஷயம் நம்ம நிறைய டைம் நம்ம தமிழ் பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம அது ஆசீர்வாதமாக கூட சொல்லுவோம். சரியா? அதை எப்படி கூட சொல்லுவாங்க, ஆசீர்வாதமான சாபம் கூட சொல்லுவாங்க. என்ன காரியம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 16:16. மைக் விடுங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். இங்கே ஒரு சாபமாக தான் ஆண்டவர் சொன்னார். பாவத்துக்கு பிறகு திட்டும்போது விளைவாக கோவத்தில் ஆண்டவர் சொல்கிறதான வரேன், நான் உன்னை கர்ப்பம் நீ பிள்ளை பெறுறதுக்கு வேதனையோடு தான் செய்வேன், பிள்ளை பெறுவேன் அப்படிங்கிறது ஆசீர்வாதமான காரியம் இல்லை. ஆண்டவர் கோபமாக தண்டனையாக சொல்கிற விஷயமா இருக்குது. அது அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ ஸ்திரீயை நோக்கி நீ வேதனையோடு தானே செய்வேன், பிள்ளை பெறுவேன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். கவனிங்க, இது ஆசீர்வாதமான ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் பிரச்சனைகள் இருப்பதற்கு இது ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னா, ஆதி பெற்றோர் செய்த பாவம் தான் காரணமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது இந்த மனைவியை பார்த்து, ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார்ல. இது எந்த மாதிரி வார்த்தை? அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படிங்கிறது எந்த மாதிரி வார்த்தை அப்படிங்கிற நான் காமிக்கிறேன். இதுக்கு இணையாக சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். காயின் ஆண்டவர் பேசும்போது காயின் இடத்துல அவன் காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லும்போது, ஏன்னா அவனை பார்க்கலும் ஆபேல் மேன்மையானதை செலுத்தினான், விசுவாசத்தினாலே செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் நொறுங்குண்ட இறுதித்தோடு கூட அவன் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அந்த காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லும்போது அவன் முகம் வேறுபட்டது, அவன் எரிச்சல் பட்டான். அப்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்கிறார் இல்லையா? 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே தமிழ் டிரான்ஸ்லேஷனில், தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். சரிங்களா? அந்த பாவம் அது ஹிட் அப்படின்னு வரும் இங்கிலீஷில். சரிங்களா? ஆனால் இங்கே அவன் போட்டு நம்ம ஆபேலோடு என்ன செய்வாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாவம் உன்னை பற்றி இருக்கும், அந்த பாவத்துடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அந்த பாவத்தை ஆண்டு கொள்வாய் அப்படின்னார். அப்படின்னா அந்த ஆசை பற்றி இருக்கும் அப்படின்றது என்ன மாதிரி அர்த்தம்னா, உன் வாசப்படியில் அந்த பாவம் படுத்திருக்கும், அந்த பாவம் உன்னை மேற்கொள்ள பார்க்கும், ஆனால் நீ அதை மேற்கொள்ள வேண்டும். அதாவது உனக்கும் பாவத்துக்கும் போராட்டம் இருக்கும். அது எப்படியாகிலும் உன்னை மேற்கொள்ளணும்னு தான் பார்க்கும், உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும், உன்னை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு அந்த பாவம் முயற்சி பண்ணும், அந்த பாவம் உன்னோட போராடும். நீ ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அதை என்ன செய்யணும், ஆண்டு கொள்ள வேண்டும்.
சரிங்களா? இப்போது இங்கிலீஷ் தமிழ் அந்த இமேஜை போடுப்பான் அந்த டெலிகிராம். நான் ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக. சரியான அப்படி தான் ஒரிஜினல் கிரேக் எபிரேய பைபிளில் இப்படி தான் என்ன செய்யுது, எபிரேய வேதாகமத்தில் இது மாதிரி வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போது அதோடைய அர்த்தம் அதுதான். சரிங்களா? திடீர்னு அவன் வரும்போது அங்கே ஆபேல் என்ன பண்ண ஆண்டவர் அங்கே சொல்லலை. சரிங்களா? அது பெருசு பண்ணி போடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அந்த பாவத்துடைய காரியம் என்ன அப்படின்னா, அது உன்னை ஆண்டுகொள்ள என்ன செய்யும், பார்க்கும் அப்படின்றது ஆண்டுடைய காரியம். இல்லை இது இது அடுத்த வருஷம் இன்னொன்று இருக்கு இது. ஓகே, கவனிங்க. நீங்கள் சரியானதை செய்தால் பாருங்க, முதல்ல இங்கிலீஷ் காட்டுப்போம், முதல்ல இங்கிலீஷ் பாருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் கேள்வி. இல்லை என்ன you will be accepted if you do what is right, but if you refuse to do what is right, then watch out. Sin is crouching at the door, eager to control you. Sin is trying to control you, but you must subdue it and be its master. சரிங்களா? பாவத்துக்கு மேலே நீ என்ன செய்யணும், ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ தமிழில் இது பண்ணுங்கள். நீங்கள் சரியானது செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் இல்லை, அந்த காயின்ட்ட சொல்கிறார், நீன்னு சொல்கிறார். தமிழில் அது கூகுள் டிரான்ஸ்லேஷன் பாருங்க. நீ சரியானது செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய், ஆனால் நீ சரியானதை செய்ய மறுத்தால் எச்சரிக்கையாயிரு. பாவம் உன்னை கட்டுப்படுத்த ஆர்வமாக வாசலில் பதுங்கி கொண்டிருக்கிறது, உன்னை கட்டுப்படுத்த பதுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நீ அதை அடக்கி அதன் எஜமானனாக வேண்டும். புரியுதா? இதே காரியம்தான் அங்கே மனைவிக்கு சொன்னார், ஸ்திரீக்கு சொன்னார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இங்கே வேண்ட சொன்னார் காயின்ட்ட, பாவம் உன்னை பற்றி கொள்ளும் மாதிரி உன் மேலே ஆசையாக இருக்கும், நீ அதை ஆண்டு கொள்ள வேண்டும். சரியா? என்ன மாதிரி பிரச்சனை? பாவம் உன்கிட்ட போராட, உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும், உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்க்கும், உன்னை கட்டுப்படுத்த பார்க்கும். ஆனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மேற்கொள்ள வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும். இப்போ அந்த ஏவாள்கிட்ட சொன்ன அந்த அது போடுங்க, அந்த இன்னொரு மேஜர் அதை போடுங்க. இப்போது அந்த ஆதியா 3ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறதையும் அந்த டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அதை பெருசு பண்ணுங்க. ஆதியா 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் வரல, அந்த 16வது வசனத்தில் பாருங்க. Then he said to the woman, I will sharpen the pain of your pregnancy, and in pain you will give birth, and you will desire to control your husband. You will desire to control your husband, but he will rule over you. நீ புருஷனை, ஸ்திரீயே நீ உன் புருஷனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பார்ப்ப, அவன் என்ன பண்ணுவான், உன்னை எப்படியாவது ஆளணுன்ட்டு அவன் என்ன பண்ணுவான், அவனும் போராடுவான். உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஒரு டக் ஆஃப் ஆறு இருக்கும். சரி, அதான் இது வந்து சாபத்தினால் வந்தது, பாவத்தினால் வந்த விளைவு. நீ முன்னாடி அப்படி கிடையாது, முன்னாடி ஆதாம் ஏவாள் அப்படி கிடையாது, ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறது ஆண்டு கொள்வது அப்படிலாம் இல்லை. ஆனால் பாவம் வந்த பிறகு தான் ஏன் இந்த காரியத்தாண்ட செய்தார் அப்படின்னா, ஆதாம் நீ வந்து ஏன் சொல்ல கேட்காம மனைவி சொல்ல தானே கேட்ட, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ கனியை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நீ யார் சொல்ல கேட்ட, நீ ஏன் சொல்கிற, நீங்கள் எனக்கு தந்த ஸ்திரீன்னு சொல்ல நான் கேட்டேன்னு சொல்கிற. நீ யார் சொல்ல கேட்கணும், ஏன் சொல்ல கேட்கணும், நீ மனைவி சொல்ல கேட்டில்ல, அவள் சொல்ல கேட்டு நீ அவள் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தல. அப்போ இனிமேல் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவள் தொடர்ந்து உன்னை தான் என்ன பண்ணுவான், உன்னை கண்ட்ரோல் பண்ண தான் பார்ப்பா. அவள் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி உன்னை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பா. நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, நீ அவளை என்ன செய்வேன், நான் தான் உன்னை ஆண்டு கொள்வேன் அப்படின்னு நீ என்ன பண்ணுவேன், அவளோட போராடுவார். பின்னர் அவர் அந்த பெண்ணை நோக்கி, உன் கர்ப்பத்தின் வேதனையை நான் அதிகப்படுத்துவேன், நீ வேதனையுடன் பிரசவிப்பாய், நீ உன் கணவனை கட்டுப்படுத்த விரும்புவாய், ஆனால் அவன் உன்னை ஆழ்வான் என்றார். சரிங்களா? இதுதான் ஃபேமிலியில் பிரச்சனைகளுக்கான காரணம். சரிப்பா, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் கவனிங்க, தேவன் இல்லை, தேவன் குடும்ப வாழ்க்கை எப்படி நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதி கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர். இப்படி தான் இருக்கும், சாபமாக தான் இருக்கும், அனுபவிச்சுட்டு போங்க, சரியா, வந்து அங்கே சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி சொல்லலையே. சரியா? அப்போ யாரை மாதிரியாக பாருங்கள், பாவத்தினால் வந்த விளைவு எப்படி சரியாகும் அப்படின்னா, கிறிஸ்துவின் அன்பினால் தான் சரியாகும். அப்போ அந்த கிறிஸ்துவின் அன்பை தேவன் காண்பிக்கிறார். எபேசியர் நிருபத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னபடியாக புருஷன் புஞ்சாதிக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கணும், மனைவி எப்படியாகிலும் புருஷனை ஆண்டு கொள்ள வேண்டும், அவனை அடக்கி ஆளணும், என்ன செய்யணும், மனைவி போராடணும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், மனைவி போராடணும், புருஷன் மாட்டேன்டி நான் தாண்டி புருஷன்
அப்படின்னு ஆம்பளடி அப்படின்னு அவன் வந்து எழுப்பி உன்னை அடக்கி ஆளுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அது அது பாவத்தினால் வந்த விளைவு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் சாபமானார் என்று சொல்லும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சரிங்களா, அதை சரியாக குடும்பங்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். தேவன் டிசைன் பண்ணியிருக்கிற அந்த குடும்பம் போல என்ன செய்ய வேண்டும், இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு குட்டி பரலோகம் போல இருக்க வேண்டும். அப்போ 3 காரணங்கள் சொன்னேன். முதல் ஒரே ஒரு காரணம் தான் சொன்னேன். அந்த ஒரு காரணம் கூட தேவன் சைடில் இல்லை, நம்முடைய ஆதி பெற்றோர் சைடில் இருக்கிறது. அவங்க பாவத்தில் விழுந்ததுனால வந்த விளைவு. ரெண்டாவது காரணம் என்னென்னா, எப்படி புருஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதோ அப்படி புருஷன்மார்கள் குடும்பத்தில் இல்லாதது தான் நம்ம குடும்பங்களிலே சமாதானமும் சந்தோஷமும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம். பைபிளில் எப்படி புருஷன்மார் இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறதோ அப்படி புருஷர்கள் குடும்பத்தில் இல்லாமல் போவதனால தான் நம்முடைய குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம். சரிங்களா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரிப்போர்ட்டாக தான் வரும், அவர் பக்கம் ஒன்றும் இருக்காது. மூன்றாவது காரணம், எப்படி மனைவி இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறதோ அப்படி மனைவியும் இல்லாமல் இருக்கிறதுனால, அப்படி வாழாமல் இருக்கிறதுனால குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆக மொத்தம் நான் சொல்லுவேன், நம்ம குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் அப்படி ஆதி பெற்றோர். ரெண்டாவது நம்ம தான் காரணம். புருஷன்மார் ஒவ்வொருவரும் காரணம், மனைவிமார் ஒவ்வொருவரும் காரணம். நம்ம தான் நம்ம குடும்பத்தின் சமாதான சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிறோம். உண்மை, நான் சொல்றது 100% உண்மை. ஏன்னா பைபிள் சொல்றபடி நாம இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, இந்த வார்த்தையின்படி நாம் இருப்போம்னு சொல்லி சொன்னா கேரண்டியா சொல்ல முடியும். கேரண்டியா 100% கேரண்டியா சொல்ல முடியும். நம்ம குடும்பங்களிலே சமாதானம் சந்தோஷம் நிறைவாக நிலையாக இருக்கும். நாம தான் காரணம். இப்படி இருக்கிறதுக்காக நம்மளை அவர் அழைக்கலை. நம்ம குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கவில்லை. அதற்காக அவர் இணைக்கவில்லை. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுரா, நீ நிம்மதியாக இருக்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சூனியம் பண்ணலை. சரிங்களா? நமக்கு ஆண்டவர் வந்து தீங்கு செய்யலை. அவர் ஒருவருக்கும் யாருக்கும் தீங்கு செய்கிறவர் அல்ல. அவர் பொல்லாப்பு செய்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அவர் தீவை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், அனந்த ஞானம் உள்ளவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஆண்டவர் கண்டிப்பாக மிஸ்டேக் செய்யலை. அப்போ இன்றைக்கி நம்ம குடும்பங்கள் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன் இல்லை? ஆண்டவர் தானே இணைத்தார். ஏன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, முதல் காரணம் ஆதாம் ஏவாள், ஆதி பெற்றோர். ரெண்டாவது காரணம் நீங்கள். மூணாவது காரணம் நீங்கள். அதனால் நான் என்ன சொல்வேன், இன்றைக்கி ஆவியானவர் விரும்புகிறாருன்னு சொன்னால், இதுவரையிலும் ஒருவேளை இந்த 8-14 வரையிலும், சரிங்களா, 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 8:15 மணி வரையிலும் நீ பைபிளில் என்ன புருஷன்மார் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரில, மனைவிமார் எப்படி இருக்கணும்னு சொல்லலன்னு தெரில. நான் என் இஷ்டத்துக்கு நான் இருந்துட்டேன். எனக்கு புரியுது, என் குடும்பத்துக்கு உண்மையாகவே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அது காரணம் நான் தான், எனக்கு புரியுது. நான் இப்போ 8:15 மணி வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டேன். இனிமேல் 8:15 பைபிள்லேருந்து சொல்கிற வார்த்தை என்னவோ அதை ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து சீட்டு மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நோட்ஸ் எடுக்கிறேன், இல்லை இறுதி பலகையில் எடுத்துக்கிறேன். இனிமேல் நான் இது சொல்கிற பிறகு தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு மட்டும் அர்ப்பணிச்சுட்டு, சரியா, அப்படின்னு மட்டும் சபையில் இருக்கிற ஆன்லைனில் கேட்குற புருஷன்மார்கள் மனைவிமார்கள் நாம் அர்ப்பணிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் 100% கேரண்டி நம்ம குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா, நோ டவுட். அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம ரொம்ப 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 முக்கியமாக கீழே வாட்ச் பண்ணணும். இது நம்ம சொல்ல போகிறது புருஷன் மனைவிக்கு மட்டும் இல்லை. நான் சில நேரங்களில் கனெக்ட் பண்ணியே சொல்கிறேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே சமாதான சந்தோஷம் இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார். நம்ம ஒரு குடும்பத்தில் தான் இருப்போம் கண்டிப்பாக. அப்போ அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட அன்பு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட அன்பு என்ன செய்யும், நம்ம இடத்துல என்ன செய்ய வேண்டிய இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவது நான் இன்பமானது நான் சொன்னேன், போனதோரை இணைக்கப்பட்டதுன்னு சொன்னேன். இணைந்தது, இன்பமானது, இனிமையானதுன்னு சொன்னேன். இந்த இன்பமானது அப்படிங்கிற காரியத்தை முதலாவது புருஷன்மார்களுக்கு, புருஷன்மார்களும் சொல்லும் போது எல்லாருக்குமே பொருந்தும். அந்த அன்புன்றது எல்லாருக்கும் கிடைக்கலாம். ஆனால் விசேஷமாக புருஷன்மார்களுக்கு என்று தேவன் சொல்கிற காரியம் என்ன அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சகோதரர்கள், நீங்கள் கவனமாக இந்த வசனத்தை கேட்குறதே மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கும். கேரண்டி 100%. எபேசியர் 5ஆம் அதிகாரம்
23 வசனம் வாசிங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். போதும். அல்லேலூயா. கவனிங்க, புருஷன்மார்கள் சகோதரர்கள் காரியம் 3 காரியம் சொல்கிறேன் இந்த இன்பமானது அப்படிங்கிற விஷயத்தில். அன்போடு நேசிப்பது, அலங்கரித்து நேசிப்பது, அக்கறையோடு நேசிப்பது. 3மே அந்த பேசேஜில் உண்டு. நான் காமிக்கிறேன். முதலாவது அன்போடு நேசிக்கிறது, 2வது அலங்கரித்து நேசிப்பது, 3வது அக்கறையோடு நேசிப்பது. முதல் காரியம் என்னன்னு சொல்லும்போது விசேஷமாக அதில் நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது அப்படின்னா, தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை தாமே இயேசு கிறிஸ்து புருஷனாக அவருடைய மனைவியான சபைக்காக, அதற்காக அவர் தம்மை தாமே அந்த சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த அன்பு என்ன அன்பு அப்படின்னா, கவனிங்க, சாக்ரிஃபிஷியல் லவ், தியாக அன்பு, அன்போடு நேசிப்பது. எப்படிப்பட்ட அந்த அன்பினோட உச்சக்கட்டம் என்ன, எவ்வளவு வரையறை, டெஃபினிஷன் என்ன, எவ்வளவு வரையறை, அதாவது அதோட டெஸ்டினேஷன் என்ன, டெஸ்டினேஷன் எதுவரையிலும் அப்படின்னா, புருஷனே மனைவியை நேசிக்க எதுவரையில் நேசிப்பது அல்லது எவ்வளவு நான் நேசிப்பது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னையே நீ ஒப்பு கொடுக்கிறவர். சரியா? ஏன்னா புருஷனாகிய இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியாகிய சபைக்காக அவர் தம்மை தாமே, நீங்களே இந்த வசனத்தை பாருங்க, தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றது என்ன செய்யறோம் இருக்கிறோம். தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க, சில வார்த்தை நம்ம பைபிள் வாசிக்கும் போது அப்படி நம்ம வந்து அப்படி சாதாரணமாக வாசித்துட்டு போயிடுவோம். சின்ன லிட்டில் வேர்டுன்னு சொல்லுவாங்க, இட் ஹஸ் காட் அ வைட் மீனிங். அதுக்குள்ளே பயங்கர பெரிய அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கு. உதாரணமாக, இது புருஷன்மாருக்கு சொல்கிறார் ஆண்டவர், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரி, இயேசு ஒப்பு கொடுத்தார், அவருடைய மனவாட்டி ஆகிய சபைக்காக ஒப்பு கொடுத்தார். நான் புருஷன் என் மனைவிக்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கணும்னு எங்கே இருக்குது பாஸ்டருங்க வசனத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை இருக்கு அங்கே, ஒரே ஒரு வார்த்தை. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது வாசிங்க. அப்படியே. போதும். என்ன வார்த்தைங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அவர் தம்மை தாமே அவருடைய மனைவிக்காக ஒப்பு கொடுத்தார். அன்பினாலே அன்பு செய்து தன் மனைவிக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களே, அப்படியே புருஷர்களும். இட்ஸ் கனெக்டிங். அந்த சின்ன வார்த்தை தான் அப்படியே, ஆனால் அதுல பயங்கர மீனிங் இருக்கு. அவர் செய்தது போலவே, அப்படி அதுக்கு அர்த்தம். அவர் தம்மை தாமே அவருடைய மனைவியாக சபைக்காக ஒப்பு கொடுத்தது போலவே என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்போ அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. 6லிருந்து 5லிருந்து வாசிங்க. 5லிருந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஓகே, கிறிஸ்து இயேசு புருஷனாகிய கிறிஸ்து சிந்தையில் அவர் சிந்தை எப்படி இருந்துச்சோ அதே போல உங்கள் சிந்தை இருக்கட்டும் அப்படி சொல்லப்படுது. எப்படி இருந்த அவர் சிந்தை? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதை சொல்லிட்டு பவுல் இதை சொல்றாரு? ஆவியால் ஏவப்பட்டு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று எதை சொல்லிட்டு சொல்றாரு? கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களில் இருக்கட்டும், அதே சிந்தை உங்கள்கிட்ட புருஷன்மாரே உங்கள்கிட்ட இருக்கட்டும். நான் புருஷன்மார் இங்கே சொல்றேன், பிலிப்பி சபைக்கு மொத்த சபைக்கு தான் சொன்னாரு. அப்போ எந்த காரியத்தை சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் ஒரு காரியம் மனத்தாழ்மை, தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த மனத்தாழ்மைக்காக சொல்றாரு. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அப்படின்னா எப்படி சொல்றது? புருஷன் பஞ்சாதி வரும்போது சொல்றாரு, புருஷனே கிறிஸ்து
அவரை பார்க்கிலும் அவருடைய மனவாட்டி மேன்மையானது என்று எண்ணி அவர் அந்த மனவாட்டிக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது போல, அப்படியே புருஷனே நீயும் உன்னை பார்க்கணும் உன் மனைவி மேன்மையானவள் என்று எண்ணி உன்னை நீயே என்ன பண்ண, அன்பின் நிமித்தமாய், கட்டாயத்தனம் இல்லை, அன்பின் நிமித்தமாக மனைவி நீ ஒப்பு கொடு அப்படிங்கிறார். சரிங்களா? இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா, நான் சொல்லட்டுமா? நிறைய புருஷன்மாரோட பிரச்சனை என்னன்னா, நான் கொடுக்க தயாராக இருக்கேன் பாஸ்டர், நான் கொடுக்க தயாராக இருக்கேன், என்னையே நானே ஒப்பு கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவ போல அவருடைய பிள்ளை நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் ஷீ டசன்ட் டிசர்வ் இட். அவள் அதுக்கு தகுதியானவள் அல்ல. என்னை நானே முழுசாக கொடுக்கறதுக்கு இயேசுவை போல சபை கொடுத்த மாதிரி நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஏசப்பா பிள்ளை, நான் தயாராக இருக்கிறேன், 100% நான் தயாராக இருக்கிறேன். ஷீ டசன்ட் டிசர்வ் இட். அவள் அதுக்கு தகுதியானவள் அல்ல. எப்படி நான் கொடுப்பேன்? அதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. இன்றைக்கி ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். நானும் புருஷன் தான், என் மனைவிக்கு எனக்கும் தான். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறார் எபேஸ் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் ஆக்சுவலாக சொல்கிறார். நம்ம நினைக்கிறது தான் அங்கே சொல்கிறார். என்ன நினைக்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 7ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நல்ல கவனி, இந்த வார்த்தை நாம் என்றது வருது சபை. ஹலோ, நாம் என்றது வருது சபை. சபையில் இருக்கிற ஜனங்கள் நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இன்னொரு விதத்தில், நாம் தகுதியற்றவர்களாக இருக்கையில் we are not worthy. கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்து நம்மை மீட்டெடுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. அவருடைய மனவாட்டியாக அவர் பக்கத்தில் நிற்பதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லை. நாம் தகுதியற்றவர்கள். நாம் பாவிகளாக இருக்கையில், தகுதியற்றவர்களாக இருக்கையில், அந்த புருஷனாகிய கிறிஸ்து தகுதியற்ற தன் மனைவி மீது அன்பு கூர்ந்து தன் பக்கத்தில் இருக்கிறதுக்கு பாத்திரவானாக இல்லாத அந்த மனைவியின் மீது அன்பு கூர்ந்து, அப்படிப்பட்ட தகுதியற்ற மனைவி, அப்படிப்பட்ட பாத்திரமில்லாத மனைவி, அவள் மீது அன்பு கூர்ந்து அந்த மனைவிக்காக தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரிங்களா? இந்த வாசனம் அதான் சொல்லுது, அங்கேயே தான் சொல்லுது. அதான் அதுக்கப்புறம் பரிசுத்த படத்திலாம் வருது, அவர் கழுவி சரி அதெல்லாம் வருது பின்னாடி. ஆனால் முதல்ல சொல்கிறது இதுதான் என்ன சொல்கிறாரு, நம்மளை யாருமே என்ன சொல்ல முடியாது தெரியுமா? இல்லை நான் ரொம்ப தகுதியானவன் சொல்ல முடியாது. நம்ம தகுதியற்றவர்கள். அவருடைய மனவாட்டியை நிற்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய தகுதியற்றவர்கள். ஆனால் தகுதியற்றவர்களான நமக்காக அவர் என்ன செய்தார்னு சொன்னால், தன் ஜீவனை நமக்காக என்ன செய்தார், தாமே நமக்காக என்ன செய்ய ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நிறைய புருஷன்மார்கள் பிரச்சனை அதுதான். என் மனைவி தகுதியற்றவள், என்னுடைய 100% அன்பை பெறுகிறதுக்கு அவள் தகுதியற்றவள். ஆண்டவர் சொன்னார், ஆண்டோடைய காரியம், அவருடைய மனைவியாக சபையும் தகுதியற்றவள், 100% ஆண்டோட அன்பை பெறுகிறதுக்கு தகுதியற்றவள். ஆனால் ஆண்டவர் நேசித்தார். அந்த நேசத்தில் அன்போடு நேசிப்பது, நேசத்தினாலே தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்துக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னா நேசம். தட்ஸ் இட். அன்புக்காக. கவனிங்க, இப்போ என்னன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் புருஷன்மாருடைய அன்பு குறையுது. ஆரம்பத்தில் இருந்த அன்பு இல்லை, கல்யாணம் புதுசில் இருந்த அன்பு இல்லை, குறைஞ்சி போயிடுது. சிலர் குறைஞ்சி போய் என்ன சொல்கிறது, தேஞ்சு போய், ரொம்ப நலிஞ்சு போய், அப்படி என்ன ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உண்மை நான் சொல்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இதுதான். என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் மனைவியும் நேசிச்சாலு அந்த மனைவிகிட்ட அதுக்கு பிறகு இருந்ததான குறைபாடுகளை பார்த்து, குற்றங்களை பார்த்து, குறைகளை பார்த்து அதனால் டிஸ்டர்ப் ஆகி இந்த மனைவி மேலே இருக்கிற நேசம் குறைந்து என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டக்கா ஃபாரா மாறிடுச்சு. நீயா நானா நம்ம குடும்பத்தில் யார் பெரிய ஆள், யார் ஆள்றது? சரியா? சில பேர் எப்படின்னா, நீ ஆண்டுக்க, சரி நீ ஆண்டுட்டு போ, நான் என்ன என் வாழ்க்கையை போச்சு போ,
நான் அப்படியே என்ன செய்கிறேன், விரக்தியிலே இருந்துட்டு போயிடுறேன். போ, அப்படி மனசுக்குள்ளேயே புள்ளிங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. சரியா? நிறைய பேர் ரசிக்கப்படாத என்ன பண்ணுவான் அப்படின்னா, டாஸ்மாக் கடைக்கு போயிடுவான். இது குவார்டர் இல்லை பாஸ்டர், இது ஆறுதல், இது வந்து ஆறுதல் அப்படின்வான். என்னை நான் மறந்து இருக்கிற நிலைக்கு. ஆனால் தான் முதலே சொல்லிட்டார் நமக்கு, ரசிக்கப்பட்டவங்களுக்கு, துன்மார்க்கு ஏதுமான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்துட்டு. அவன் நினைக்கிறவன் நீ போயிடாத, நம்ம ஆவியினாலே நிறைந்து அன்பினால் தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ மனைவியினுடைய காரியத்தை பார்த்து பார்த்து நேசிக்கிறது அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன், மனைவியுடைய காரியத்தை பார்த்து பார்த்து நேசிக்கும்போது நேசிக்க அது குறைஞ்சிட்டே தான் வரும். ஏன்னா அவட்ட குறைபாடுகளை பார்க்க முடியும், குறைகளை பார்க்க முடியும். பூமியில் யாரும் பூர்வ புருஷன் இல்லை, குறைகள் தான் இருக்கும். அந்த குறைகள் பார்த்து என்ன செய்யும், இந்த லவ் அன்பு டிமினிஷ் ஆகும், குறையும். ஆரம்ப நாட்களில் பௌர்ணமி மாதிரி இருந்திருக்கும். திருமண நாள் டைமில் தேன் நிலா, வெண்ணிலா, பௌர்ணமி நிலா அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் பிறை நிலாவாகி இப்போ சிலருக்கு அமாவாசைன்ற சொல்லுறதுக்கே நிலாவே காணும் பாஸ்டர் என் லைஃப்பில். சரியா? நான் சொல்ல சிரிப்பாக இருந்தாலும் உண்மை. அந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு கசப்பு வாழ்க்கையில். ஏன் தான் எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் தனியாக அந்த ஒண்டியாக அந்த ஒழுங்காக இருந்திருப்பேன், நல்லா இருந்திருப்பேன், சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படிலாம் யோசிக்கிறது உண்டு. காரணம் இதுதான், என்னென்னா மனைவி தகுதியற்றவள், அன்பை பெறுகிறதுக்கு அவளுக்கு எந்த தகுதி இல்லை. கவனிங்க. இப்போ நான் சொல்ல போகிறது புருஷன்மாருக்கு மட்டும் இல்லை, மனைவிமாருக்கு மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சகோதரன் சகோதரிக்கு யார் அந்த குடும்பத்தில் எந்த உறவு இருந்தால், நீ அம்மா அப்பாவை நேசிக்கிறது சரி, கூட பிறந்தவங்க நேசிக்கிறது சரி, யாராக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டு பிள்ளைங்க எப்படி நேசிக்கணும் அப்படின்னா, கவனிங்க, நம்முடைய நேசம் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை வைத்து நம்முடைய அன்பு இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன் என்பதை வைத்து நம்முடைய அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், நம்ம குடும்பத்தில் இருக்கிற நேசிக்கிறது வந்து அவங்க எப்படி என் நேசத்துக்கு அவங்க பார்த்துருவாங்களா, என் நேசத்துக்கு பார்த்துருவாங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள மையப்படுத்தி நம்முடைய அன்பு இருக்கக்கூடாது, நம்முடைய அன்பின் அளவு இருக்கக்கூடாது. மாறாக நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சுதான் நம்முடைய அன்பு இருக்கணும். இதுக்கு நீ புரிஞ்சதுக்காக நான் சண்டே ஸ்கூல் கதை சொல்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவுன்சிலிங் வரும்போது சில பேருக்கு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பொதுவாக சபைக்கு, முழு சபைக்கு நான் சொல்கிறேன். சிலர் முதல்ல கேட்டிருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல, சரியா? ஞாபகப்படுத்து நல்லது. நம்ம கிறிஸ்துக்கள் யாராக இருக்கிறோன்றதை வச்சு தான் நம்ம அன்பு செய்யணும், தவிர இன்னொரு ஆளை வச்சு அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்து நேசிக்கூட நம்ம அன்பு செய்யக்கூடாது அப்படின்ட்டு. 2 பேர் ஆண்டவர் பிள்ளைங்க 2 பேர் ஒரு ஊருக்குள்ளே சுவிசேஷன் சொல்கிறதுக்காக போனாங்களாம். அப்போ ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆற்றை கடந்து தான் செய்யணுமா, போகணுமா. அப்போ ஆற்றை கடந்து போகும்போது, ஆற்றை கடக்கிறதுக்கு நிற்கும் போது, அந்த ஆற்றுல தண்ணியில் ஒரு தேள் என்ன செஞ்சிட்டான், தண்ணியில் துடிச்சிட்டு இருந்துச்சான். ஐயோ தேள் தண்ணியில் துடிக்குதேன்னு சொல்லிட்டு இதில் ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு விசுவாசி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அந்த தேலை காப்பாற்றணுன்ட்டு கையை போட்டு தேலை தூக்கினார் கையில். அது என்ன பண்ணுச்சான், இவர் காப்பாற்றுறான்னு அது தெரியல, ஒரு கொட்டு ஒன்று ஓட்டுச்சான் கையில். அந்த தேலை காப்பாற்ற போன கையில் கொட்டு வாங்கினவன என்ன பண்ணார், ஆன்னு உதறினார் பாருங்க, மறுபடியும் தண்ணியில் போய் வந்துருச்சான். ஆனால் இப்போ வலி தாங்க முடியல, தேல் கொட்டு வலி தாங்க, ஐயோ ஆனால் ஐயோ மறுபடியும் தண்ணியில் வந்துச்சு அப்படின்னு இந்த கையை போட்டாராம். இந்த முறை இந்த கையை போட்டாராம் பாருங்க, அது இந்த கையிலும் போட்டுச்சான் ஒன்று கொட்டு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணாராம், கொட்டை வாங்கிட்டு எப்படி கரையில் போட்டுறாங்க. ஆனால் அவரால் தாங்க முடியல, 2 பக்கம் கையிலையும் தேல் கொட்டினட்டு தாங்க முடியல, முடியல. அப்போ கூட வந்து விசுவாசி சொன்னாரா, என்னண்ணே இப்படி பண்ணுறீங்க, ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம விவேகமாக ஞானமாக இருக்கணும்ல, தேள் அதை காப்பாற்றுறீங்க, அதுலேயும் அது ஒரு கொட்டு போட்டுச்சுல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு கொட்டு போட்டதில்ல, அதோடு அதை விடலாண்ணே. யாரண்ணா அண்ணே, நீ என்னண்ணே இப்படி இருக்கீங்க, நம்மண்ணா லூஸானா, நம்ம இன்னொரு கையை போட்டு அந்த தேலை காப்பாற்றிருக்கீங்களண்ணா, இப்போ வலி வேதனையோடு இருக்கீங்களண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டாப்லையா. அப்போ இந்த விசுவாசி சொன்னாராம், நான் காப்பாற்றினது என்னதுன்னு கேட்டாராம். தேள் என்ன, கேரக்டர் என்ன, தேள் அப்படின்னா என்ன பண்ணும், பாவம் என்ன, கொட்டும். சரி, நம்ம யார், ஆண்டவர் பிள்ளைங்க, நம்முடைய சுபாவம் என்ன, அன்பு. அது கொட்டுதுன்னு நான் அதை கொட்டினேன்னா அதுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொன்னாராம்.
அது சுபாவத்தை அது காமிக்குது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறேங்கிற சுபாவத்தை நான் காமிக்கிறேன். நான் இப்போ யாரையும் புருஷன், என் மனைவி யாரையும் நான் தேலுன்னு சொல்லலை. நீங்கள் மெசேஜ் தப்பாக எடுத்துன்னு போயிடக்கூடாது. பாஸ்டரே மனைவியை தேலுன்னு சொல்லிட்டார். உண்மைதான் பாஸ்டர், அவள் கொட்டுற மாதிரி யாரும் கொட்டப்பட்டார் அப்படின்னு கூட. என் புருஷன் மாதிரி விஷத்தேல், கருந்தேல் என் புருஷன், சரியா? விஷக்கொட்டு கொட்டுவாப்புல. கரெக்டாக தான் பாஸ்டர் சொன்னீங்க. இந்த மெசேஜ் நீங்கள் எது சொன்னீங்களோ கரெக்டாக சொன்னீங்களோ இல்லையோ, என் புருஷனை பற்றி தீர்க்கசமாக கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு. அதுக்காக நான் சொல்லலை. என் மெசேஜ் அது இல்லை. புருஷன் மாற தேல், இல்லை மனைவி மாற தேலுன்னு சொல்கிறதுக்கு, இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரி தேலுன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த கதையில் என்ன அப்படின்னா, மற்றவங்களுடைய நிலையை பார்த்து அவங்க எப்படின்னு பார்த்து அன்பு செய்கிறதில்ல கிறிஸ்துவ அன்பு. அகப்பை அன்பு அப்படிங்கிறது, நான் இவங்க அன்பாக இருந்தது போல அப்படிங்கிற அன்பு வந்து பைபிள் ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு தெரியும். யூ டோன்ட் டிசர்வ். அன்பை பெறுகிறதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் தகுதியில்லாத நம்மை அவர் நேசித்து அன்பு காமிச்சிருக்காருன்னா, அதுபோல தகுதியில்லாத மனைவியை, சபையை அவர் நேசித்திருக்கிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியில் அன்பு கூர்ந்து, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியில் அன்பு கூர்ந்து. அப்படி தான் அந்த வசனம் வருது. வாசிங்க பேச 5ஆம் அதிகாரத்தில். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரம் பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். போதும், அப்படியே அன்பு கூற வேண்டும். அப்படிதானே வருது. வேற என்ன செய்ய சொல்றாரு நீங்களே பாருங்க. அப்படியே புருஷர்கள் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுது. அவர் தம்மை தாமே சபைக்காக, தகுதியற்ற சபைக்காக, தன் மனைவிக்காக, மனவாட்டிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல் அப்படியே புருஷர்களும் தங்களுடைய மனைவிக்காக தங்களை தாங்களே என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். கவனிங்களேன், மனைவி கிட்ட நல்ல குணங்களை பார்ப்பாங்க. அவளுடைய அன்பான காரியங்கள், அன்பாக இருப்பது, பண்போடு இருப்பது, கனிவாக பேசுவது, பணிவாக நடந்து கொள்வது, அக்கறையோடு இருப்பது, இதெல்லாம் பார்த்தோன்னே அன்பு பெருகுதுன்னு வச்சுக்க, நமக்கு அன்பு பொங்குது அப்படி. அதுதான் தப்பு. கிறிஸ்துவ அன்பு அதை பார்த்து அன்பு பெருகக்கூடாது. அதை பார்த்து அன்பு பெருகுச்சுன்னா அது குறையும் போது அன்பும் குறைஞ்சிரும். அது அவட்ட இல்லாமல் போகும்போது அன்பு குறைஞ்சிரும். நான் அவள் கனிவாக இருக்கிறதையும், பணிவாக இருக்கிறதையும், அன்பாக இருக்கிறதையும், அவள் வந்து அக்கறையாக இருக்கிறதையும், அதெல்லாம் அது எவ்வளோ நல்ல விஷயம் இருந்துச்சுமா பாஸ்டர் முன்னாடி, அதெல்லாம் பார்த்து தான் நான் நேசித்தேன். இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் குறைஞ்சிச்சு. அதனால் என் அன்பும் குறைஞ்சிட்டு. அப்படியா? அந்த மாதிரி லைஃப் கலைக்கப்படலை. அந்த வசனம் அப்படி சொல்லலை. அங்கே அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தகுதியற்ற சபையை நேசித்து அந்த அன்பின் நிமித்தமாக தன்னைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தது போல புருஷர்களும் என்ன செய்ய வேண்டும், அப்படியே தங்கள் மனைவிகளை சொந்த சரீரங்களாக பாவித்து என்ன செய்ய வேண்டும், தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நான் ஒரு ஒரு சம்பவத்தை காமிக்கிறேன். ஏன்னா அந்த சம்பவத்தில் நமக்கு நல்லா புரியும் இயேசுடைய அன்பு என்ன, அன்பின் ரகசியம் என்னன்றது புரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? அது என்ன சம்பவம் அப்படின்னா, தகுதியற்றவர்கள் தான் சீஷர்கள். சீஷர்கள் இடத்துல நம்மளை வச்சுருவோம். நம்மளும் சீஷர்கள் தானே, தகுதியற்றவர்கள் தான். யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறேன், பிதாவினிடத்தில் போகிறேன் என்பதை அவர் அறிந்து, 4ஆம் வசனத்தில் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தை தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொடுத்த சிலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்படிங்க, அவர் எழுந்து, பந்தி இருக்கிறவங்க தான் பெரிய ஆள், சரிங்களா? இந்த நாட்டில் பந்தி இருக்கிறவங்க தான் பெரியவங்க. பந்தியில் பணிவிடை செய்கிறவங்க பெரியவங்க இல்லை. ஒரு பணிவிடைக்காரனை போல அவர் என்ன செய்தார்னா, தன் வஸ்திரத்தை எடுத்து வச்சுட்டு வேற வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு அவர் தண்ணி எடுத்து ஒவ்வொரு சீஷன் கால்களை கழுவுறார். பேதுருக்கிட்ட வரும்போது பேதுரு நம்மள மாதிரி தான் இருக்கிறான்.
பேதுரு என்னன்னா, ஆண்டவரே என் காலை நீங்க கழுவக்கூடாது. ஐயோ நான் தகுதியற்றவன். முதலே சொன்னான், பாவியாக என்னை விட்டு நீ போயிடுன்னு சொன்னான். பயப்படாதன்னாரு. இப்போ சொன்னா, என் காலை நீ கழுவக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் யார், நான் யார் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், நான் காலை கழுவுனா உனக்கு என்கிட்ட எந்த பங்குமே இல்லை. ஐயோ அப்படின்னா மொத்தமாக கழுவிடுங்கன்றான். சரி என்னை குளிப்பாட்டுருங்க அப்படிங்கிறான். சரியா? இப்போ ஆண்டவர் இங்கே காலை கழுவுனதுட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 13ஆம் வசனம் வாசிங்க, 13, 14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இங்கே ஆண்டவர் மாதிரி காண்பித்தேன் அப்படின்னா என்ன மாதிரி காமிச்சார்னா, எப்படிப்பட்ட அன்பு அப்படிங்கிறத காமிச்சார். கவனிங்க, நீ சொல்கிறது சரிதான், ஆண்டவரும் போதவருமாகிய நானே தகுதியற்ற உங்களுடைய கால்களை கழுவிடுவது உண்டானால், உங்களிடத்தில் என் அன்பை நான் தகுதியற்ற உங்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்தணும் உண்டானால், அந்த வெளிப்படுத்துறதுக்கான ஒரு 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 என்ன சொல்ற ஒரு செய்கை தான் என்னது, கால் கழுவி காமிச்சது. நான் அன்பாக இருக்கிறேன். ஏன்னா முதல் வசனம் தான் சொல்லுது, முடிவு பிறைந்தோம். முதல் வசனம் எப்படி சொல்லிச்சு, முடிவு பிறைந்தோம் அவரிடத்துல அன்பு வைத்தார் அப்படின்னு வருது முதல் வசனம். அப்போ அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் ஒரு கிரியை மூலமாக. என்ன கிரியை? அவருடைய கால்களை அவர் கல்வி கிரியை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த கால் கழுவுறது சடங்காக மாற்றிட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யணும், கால் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை கால் கழுவுற சடங்குன்னு வச்சு என்ன பண்ணிக்காங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே சடங்கு காமிக்கல. ஆண்டவர் என்ன காமிச்சார் அப்படின்னா, மாதிரியை காமிச்சார். என்ன மாதிரினா, அன்புக்கு மாதிரி. ஆண்டவரும் போதரமாங்க நானே எழுந்து என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்கு என் அன்பை வெளிப்படுத்திருக்கிறேன். தகுதியற்ற உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் என்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறேன்னார். கவனிங்க, இப்போ முக்கியமானது நான் சொல்கிறது, எந்த அளவுக்கு தகுதியற்றவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செய்வோமா பாருங்கள். கால் கழுவும் போதே ஆண்டவருக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, 11ஆம் வசனம் வாசிங்க, 11ஆவது வசனம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். என்ன தெரியும் அவருக்கு? 12 பேர் காலை கழுவுறாரு. அதில் ஒருத்தன் அவர் காட்டி கொடுக்க போகிறான். அவரை காட்டி கொடுக்க போகிறான். நான் என்ன கேட்குறேன், நமக்கு தெரியும் வைங்க, அவன் கிட்ட வரும்போது நம்ம உணர்வு எப்படி இருக்கும்? நம்ம உண்மையிலேயே அவன் காலை அன்போடு கழுவுவோமா? ஆனால் அவர் செஞ்சார். அவனுக்கும் காலை கழுவி விட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். அதான் சொன்னேன், நம்ம தகுதியற்றவர்கள் அப்படின்னு. பேதுருவுடைய நிலைமை என்ன? அந்த அதிகாரம் முடியும் போது, 13 அதிகாரம் முடியும் போது 38வது வசனம் வாசிங்க, 38. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தன்னை 3 தடவும் தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கவும் வரத்தேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒருத்தனுடைய காலை அவர் கழுவுறாரு. பேதுருக்கிட்ட நம்ம வந்தோம்னா, அவன் காலை பிடிக்கும் போது நம்ம 3 தடவை நம்மளை மறுதளிக்க போகிறான், சபிக்க போகிறான், நம்மளை சத்தியமாக தெரியாதுன்னு சொல்ல போகிறான். அப்படிங்கிறவன் காலை நம்ம கழுவிடுவோமா? கழுவணுங்க. அதான் ஆண்டோடைய அன்பு, அதான் கிறிஸ்துவ அன்பு. தகுதியானவர்கள் தான் கழுவுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 12 பேருக்கு ஒருத்தருக்கு கூட அவர் கல்வி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நிலைமை என்னன்னா, 16 அதிகாரம் வாங்க, யோவான் 16:32 வாசிங்க. 16:32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அப்போதும் அது இப்போது வந்திருக்கிறது. ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், ஒருத்தன் மறுதளிக்க போகிறான், மீதி 10 பேர் ஓட போகிறாங்க. என்னை அவரை தனியாக விட்டுட்டு ஓட போகிறானுங்க. நம்ம காலை கழுவுனாரப்பா, அன்பு காமிச்சாரப்பா, அதே காலால் எப்படிப்பா ஓடுறது, நிற்பம்பா கூட. அப்படி அவங்க யாரும் நிற்க போகிறதில்ல, நிற்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். காலை கழுவும் போதே காட்டி கொடுக்க போகிறான்னு காலை கழுவும் போதே தெரியும். மறுதளிக்க போகிறான்னு காலை கழுவும் போதே தெரியும். இந்த 12 பேரில் யாரும் நம்மோட நிற்க மாட்டாங்க அப்படின்னு அவர் காலை கழுவும் போதே தெரியும். ஆனாலும் காலை கழுவி அன்பை காமிச்சா தெரியுமா? அதுதான் தகுதியற்றவர்களாக இருந்தும் அவர் அன்பை காமிச்சார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவள் தகுதியற்றவர்களாக இருப்பாங்க. முன்னாடி பார்த்த குணாதிசயங்கள் இப்போ இல்லாமல் இருக்கலாம், அவைகள்லாம் செய்யலாம், குறைஞ்சிருக்கலாம். அதனால என் அன்பு குறைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னோம்னா நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பை போல இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க, இன்னொருத்தர் நிலையை பார்த்து நான் நேசிப்பேன் அப்படின்னா நம்ம அன்பு இயேசுவோட அன்பு போல இல்லை. இந்த உலகத்தான் எப்படி இருக்கிறான்னு அப்படி தான் நாம் இருக்கணும் அர்த்தம்.
இந்த உலகத்தானும் தன்னுடைய மனைவியிடத்தில் நல்ல காரியங்களை பார்க்கும் பொழுது நல்லா நேசிக்கிறான். அவரிடத்துல அவனுக்கு பிடிக்காத காரியங்களை பார்க்கும் போது வெறுக்கிறான். நேசம் குறைந்து போகுது. அதே தான் நாமளும். அப்படின்னா நம்ம கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்துறா இல்லை, கிறிஸ்து அவர்கள் இல்லை. ஆனால் நம்மளுடைய பைபிள் கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுது. நாமளும் எல்லா அப்ளிகேஷன்லையும் நம்ம யாருன்னு கேட்டால் கிறிஸ்டியன் தான் எழுதுறோம். கிறிஸ்து அவன் அப்படி தான் எழுதுறோம் இல்லையா? ஆனால் அவரோட அன்பு அப்படி தானே சொல்லுது. தகுதியற்ற நம் மீது, சபையின் மீது அவர் அன்பு கூர்ந்து அவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அதற்காக தம்மை தாமே என்ன செய்தார், அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு புருஷன் மனைவியுடைய அழகுக்காகவோ அல்லது அவருடைய அன்பு, அவருடைய அக்கறை, அவருடைய கனிவு, அவருடைய பணிவு, இதுக்காக தான் நான் அவளை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா சரியா? அவனோட அன்பு நல்ல அன்பு தான், ஆனால் அது கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு இல்லை. என் மனைவி அக்கறையாக இருக்கிறாளோ, கனிவாக இருக்கிறாளோ, பணிவாக இருக்கிறாளோ, அவன் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் தந்த மனைவி நான் நேசிப்பேன் அப்படின்னு அவன் நேசிச்சான்னு சொன்னான், அவன் அன்பு அது கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. நான் சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன். நாளைக்கு உன் மனைவி மனநிலை சரியில்லாமல் போயிட்டா என்ன பண்ணுவா? அவட்ட எந்த கனிவும் பணிவும் எதுவுமே பார்க்க முடியாது. மனநிலை சரியில்லாமல் போயிட்டா அப்படின்னா கனிவையும் பார்க்க முடியும், பொடியும் பார்க்க முடியும், அக்கறையும் பார்க்க முடியும், அன்பையும் பார்க்க முடியும், ஒன்றையும் பார்க்க முடியாது. நீ என்ன செய்யலாம்? மனநிலை சரியில்லாதவங்க இடத்துல அங்கே போய் விட்டுட்டு வந்துடுவியா? இல்லை ஊர் உலகம் என்ன சொல்லுன்றதுக்காக வச்சுப்பியா? உண்மையாக அவன் மனைவி நேசிப்பேன். பைபிள் சொல்லுது, கிறிஸ்து சபையை நேசித்தது போல அப்படியே புருஷர்கள் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர்கிட்ட 1000 குறைகள் இருக்கலாம், உன்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கணும்னு ஆண்டு சொல்கிறார். அன்போடு நேசின்றார். நான் சபையை நேசித்தது போல, தகுதியற்ற சபையை நான் நேசித்தது போல புருஷர்களும் தன் மனைவியிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும் அப்படின்னு சொல்ல என்ன செய்யலாம்? அன்போடு நேசிப்பது. 2வது சொன்ன அலங்கரித்து நேசிப்பது. இப்போ அவர்கிட்ட குறைபாடுகள் இருக்குல்ல, அந்த குறைபாடுகள் அப்படியே விட்டுறல. புருஷனாகி கிறிஸ்துவ சபையிட்ட குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுறல. அவர் என்ன செய்கிறான்னு சொல்லியிருக்கு பாருங்க. நீங்கள் வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல வாசிங்க. மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அன்பு கூர்ந்து, அடுத்த வார்த்தை அன்பு கூர்ந்து வசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறது. அல்லேலூயா. அது அடுத்து சொல்வது, கரை தெரிவதால் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றமான மகிமையுள்ள சபையாக அதை தனக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக அலங்கரித்து நேசிப்பது. அன்பு செய்து அன்போடு நேசிப்பது, அலங்கரித்து நேசிப்பது. அலங்கரிக்கிறார்கள். கவனிங்க, மனைவிட்ட குறைபாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு குறைபாடுகளோடு அப்படியே தானே செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது செய்கிறார் கிறிஸ்து. தகுதியற்றவர் நமக்காக என்ன செய்கிறார்? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்படியே விட்டுல. என்ன சொல்லுது? அவர் திரு வசனத்தை கொண்டு அதை பரிசுத்தமாக்குகிறார். 26 வாசிங்க. 26 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். திரு வசனத்தை கொண்டு அதை பரிசுத்தமாக்குகிறார். கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே கூப்பிடுவார், வழக்காடுவோம் வாங்க வாங்க, உங்கள் பாவங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி, சிவனென்று இருந்தாலும் அவர் சோப்பாக இருந்தாலும் சரி, வா, நான் உறைந்த பனியை போல மழையை போல வெண்மையாக்குறேன், வா, வழக்காடுவோம் வாருங்கள். சொல்ல போறாங்க, உங்கள் பாவங்கள் சிவனென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அது இரத்தாம்பர சோப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஏட்டவான்றார். கம். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் எங்க தூக்கி போட்டான் இருக்க. மீகா 7 போடுங்க, 7:19 போடுங்க.
அவர் திரும்ப அவர் நம்மையில் திரும்ப இறங்குவார். நம்மேல் இறங்குவார். ஆ, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பாருங்களேன், சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். புருஷர்களே, உங்கள் மனைவியில் அப்படி அன்பு கூறுங்கள். ரெக்கார்டு வைக்கக்கூடாது, ரெக்கார்டு இருக்கக்கூடாது. ரெக்கார்டில் போலீஸில் தான் இருக்கும். போலீஸில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா உடனே குண்டர்கள் பிடிச்சி போடுறாங்க, குண்டா தீக்குள்ளே போட அப்படின்னு முன்னெச்சரிக்கை. ரெக்கார்டு இருக்கக்கூடாது. ஏம்மா ஏதோ பிரச்சனை வந்துச்சு கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 3 மாதத்துக்கு முன்னாடி, ஆனால் என்ன பிரச்சனைன்னு ஞாபகம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா எப்படி இருக்க? நீ மன்னிச்சிட்ட, மறந்துட்ட, அப்படிதானுங்க. அவர் சமுத்திரத்தின் ஆழங்கள் என்ன பண்ணுறாரு? போட்டுடுறாரு. வேணும்னும் போது எடுக்கிறது இல்லை. இந்த இரு வரேன் அப்படின்ட்டு போய் ஆழத்தில் இருந்து வச்சுட்டு எடுத்துன்னு வரதில்லை. நான் காமிக்கிறேன். இல்லைங்க, அவர் அன்பு அப்படி இல்லை. அப்படியே புருஷர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கு. திருவசனத்தை கொண்டு என்ன செய்கிறாராம்? அப்படியே விட்டுறல, திருவசனத்தை கொண்டு என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாக்குகிறார். திருவசனத்தை கொண்டு என்ன செய்ய? பரிசுத்தமாக்குகிறார். எப்படி நான் சொல்கிறேன்? அவருடைய அப்ரோச் எப்படி நான் சொல்கிறேன்? எப்படி திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்குகிறார் அப்படின்னா, சிலர் புருஷன்மார் மனைவியோட குறைகள் நீங்கணும்னு சொல்லுவாங்க. மனைவி பரிசுத்தமாகணும், அலங்கரித்து அன்பு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் சொல்லும் போது எப்படி பண்ணிடுவாங்க அப்படின்னா, கூட ஒன்று சேர்த்து சொல்லிடுவாங்க. அதான் பிரச்சனை. அது என்ன கூட சேர்க்கறது? திருவசனத்தை கொண்டு அப்படின்னா, ஆனால் கூட இன்னொன்று சேர்ந்துடும். அதனால் அங்கே காரியமே வேறு மாதிரி ரிசல்ட்டு தான் வரும். அது என்ன கூட சேர்றது அப்படின்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்து வாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 19. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். அவர்கள் மேலே வார்த்தை தான், திருவசனம் தான், வார்த்தை தான் சொல்லுவான். ஆனால் எதை சேர்த்து சொல்லுவான்? நல்ல கசப்பான மருந்தை கூட தேனோடு கலந்து கொடுப்பாங்க, சாப்பிட்ருவாங்க. தேனோடு கலந்து கொடுக்கும்போது நக்கி நக்கிச்ச கூட சாப்பிட்ருவாங்க. ஆனால் புருஷன் தேனோடு கொடுக்க மாட்டான். திருவசனத்தை கொண்டு பிரசுத்தமாகிறது கசப்பு கொடுத்துருவான். கசப்பான வார்த்தைகளை பேசிடுவான். முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, என்ன நீ உன்னைய போய் எனக்கு கட்டி வச்சாங்க பாரு, அப்படி ஏதாவது முகத்தை வச்சு, புரியுதா இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது, கசப்பாக பேசும்போது, அந்த பக்கம் இருந்து என்ன எதிர்பார்க்க முடியாதுன்னா ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாங்க ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு காரியம் சொல்கிற ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது எப்படின்னு, அவர் திருவசனத்தை கொண்டு எப்படி பரிசுத்தமாக்குறாரு? கசப்பை இல்லாமல் செய்கிறாரு. அவர் மனசில் கசப்பச்சின்னு பேசலை. அவர் இல்லை அக்கறையோடு பேசுகிறார். நான் காமிக்கிறேன். அவர் பேசுகிற காமிக்கிறது முன்னாடி உலகத்துலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்படி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கசப்பு இல்லாமல் அப்படின்னா, இந்த பாரிஸ்லலாம் இங்கே பாரிமுனை சரியா, அங்கே பில்டிங்லாம் நல்லா ஒயிட் வாஷ் பண்ணியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க சரியா. நான் பார்த்துருக்கேன். இந்த பில்டிங்கில் எழுந்து நோட்டீஸ் ஒட்டாதீர் அப்படின்னு எழுதி பார்த்திருமா. அங்கே வேறு பிரச்சனை, பாரிஸ் பக்கம் அங்கே எழுதியிருப்போம். ஒரு பில்டிங் சவுத்தில் எழுதியிருக்கான், சவுத்தில், நண்பரே இங்கே சிறுநீர் கழிக்காததுக்காக நன்றி. அப்படி ஆப்போசிட் சவுரில் இன்னொரு பில்டிங்கில் எழுதியிருக்கான், நாயே இங்கே சிறுநீர் கழிக்காத. என்ன, எல்லாரும் அங்கே தான் கழிச்சிக்கிட்டு இருக்கான். நாயே கழிக்காதன்ற இடத்துல தான் லைனில் நிற்கிறானுங்க, கழிச்சு தீர்வேண்டா இங்கே அப்படி. ஆனால் இங்கே நண்பரே சிறுநீர் கழிக்காததுக்கா நன்றின்னா ஒரு நாய் கூட போக மாட்டேதாங்க. அப்படி சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா? யாருமே அங்கே இல்லை, யாருமே அங்கே போல. 2 பேர் வீட்டுக்கார 2 பில்டிங்காரனுக்கு ரிசல்ட் ஒன்று தான் வேணும். என்ன ரிசல்ட்டு? எவனும் சோறு மேலே சிறுநீர் கழிக்கூடாதான் ரிசல்ட்டு. 2 பேரும் மெசேஜ் ஒன்று தான், ஆனால் சொன்ன விதம் வேற. 2 பேர் எதிர்பார்த்தது ரிசல்ட் என்னது? யாரும் சுவர் அசிங்கமாகக்கூடாது. ஆனால் சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, இவனுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடச்சிச்சு. நண்பரே அப்படின்ட்டான் பாருங்க. அதுக்கு மேலே இவனுக்கா மனசு வருமா? வராது. ஆனால் இங்கே நான் ஏன்ட்டான் பார்த்தீங்களா? சரியா, எங்களை நியாயம் நான் சொல்கிறேன், எங்களை நாய் நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்படி போயிட்டான். இதான் அப்படி தான். அதான் பைபிள் வசனம் சொல்லுது, கசந்து கொள்ளாது இருங்க, கசப்பாக பேசாத. உங்கள் புருஷன்மார் கசப்பாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து திருவசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. எப்படி செய்கிறார் ஆண்டவர்? சரியா, எப்படி ஒரு வசனத்தை கொண்டு அவர் எப்படி பரிசுத்தமாக்குறார்? நான் சொன்னேன், இப்போ நான் சொன்னல, காட்டி கொடுக்குறவன், மறுதளிக்கிறவன், சரியா, ஓடி போகிறவன், இவங்களை எல்லாரையும் ஆண்டு உயிர்த்தெழுந்த பிறகு சந்திக்கிறார். சரியா, சந்திச்சோன்னே என்ன அவங்கள என்னன்னு கூப்பிடுறாரு? வாசிங்க.
யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஆ. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ம். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். Okay. எப்படி கூப்பிட்டாரு? பிள்ளைகளே. தனியன்களே, தனியன்களே, என்னை விட்டு ஓடி போனவங்களே, அப்படியே கூப்பிட்டாரு. இங்க வாங்கடா எல்லாரும், நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன், இங்க வா அப்படியே சொன்னாரு. இல்லை மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்கீங்க நீங்க, அப்படியே சொன்னாரு. இல்லை என்ன கேட்டாரு? பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உங்க இடத்துல இருக்கா அப்படின்னாரு. சரியா? அவரோட அன்பை பாருங்க எப்படி, அவர் எப்படி பண்ணுறது. இப்போ பேதுரு கூப்பிட்டு, அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு, சரியா நான் சொன்னேன்லடா, சேவல் 2 தடவை 3 தடவை மறுதளிச்சியா இல்லையா? நான் உன்னை பார்த்தேன்ல, என்ன பேச்சு பேசினேன், உசுரை கொடுப்பேன் என்ன, மானம் கெட்ட பையனே, அப்படியா சொன்னார்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அடுத்த பக்கம் திருப்பி பாருங்க, 15 வாசிங்க. அதில் 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, ஆ. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஆ. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். என்ன கேட்குறாரு? மறுபடியும் 3 தடவை கேட்பார். 16, 17. நான் தான் கேட்குறேன் மறுபடியும், அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா அப்படின்னு அந்த அன்புலேயே அவன் அள வச்சிடறாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாரு? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. சரி, அதான் சொன்னேன். இது கொண்டு பரிசுத்தமாக்குற அந்த அவனை எந்த நிலைமைக்கு ஆகிட்டார்னா, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினவன் என் ஆண்டவரை நேராக சிலுவையில் அடைஞ்சாங்கங்க. என்னை சிலுவையில் அடைய போறியா, என்னை தலைகீழ என் ஆண்டவருக்காக அரைஞ்சிக்கிடுங்கன்னு ஒப்பு கொடுக்குற அளவுக்கு அன்பு. அல்லேலூயா. ஓனாங்க பாருங்க 10 பேர். அந்த 10 பேரில் 9 பேர், யோவான் மட்டும்தான் இயற்கையான மரணம். 9 பேரும் இயேசுவுக்காக ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கு தயாருன்னு வந்து தங்களை ஒப்புக்கிற அளவுக்கு, தோமா இங்கே வந்து மறிக்கிறவர் சாகவன் தயாருன்னு ஒப்புக்கிற அளவுக்கு அவர் அன்பில் அவர் மாற்றிட்டார். அதே ஆட்கள் தான், த சேம் பர்சன், அதே நபர்களை தான். அவங்க எப்படி முன்னாடி பின்னாடி மாறினாங்க? பரிசுத்தாவினால் நிறைந்து நமக்கு அந்த பரிசுத்தாவி தந்திருக்கிறார். கருங்க தெல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் அன்பு மாற்றினார். அதைத்தான் சொல்றாரு, புருஷமாரே மனைவியிட்ட குறைபாடுகள் இருக்கும், அப்படியே அவளை என்ன பண்ண ஏற்றுக்கோ. தகுதியற்றவளாக தான் இருப்பா, ஆனால் 100% நீ உன்னையே ஒப்புக்கொடு. அதே நேரம் அப்படியே விட்டுறாத, அவளை திருவசனத்தை கொண்டு பரிசுத்தமாக்கு. பரிசுத்தமாக்குறதுக்கு கசப்பான வார்த்தை பேசாத. கசப்பான வார்த்தை பேச ரிசல்ட் வராது உனக்கு. அப்போ கசப்பான வார்த்தை, இயேசு பரிசுத்தமானவர் தானே. நீங்கள் யோவான் 17 பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிதாட்ட சொல்லுவார், இப்படி வசனத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கும், சத்தியமே வசனம், அவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னுவார். யோவான் 17 நீ பார்த்தீங்கன்னா, அவர்களுக்காக என்னை நானே என்ன பண்ணுறேன், நான் பரிசுத்தமாக்குகிறேன். 19ஆம் வசனம், அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளாகும்படி அவர்களுக்காக நான் நினைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். தகுதியற்ற சபைக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். தகுதியற்றவருக்கு அப்படியே விட்டுறல. தனக்கு முன்பாக மகிமையாக அலங்கரித்து நிற்கும்படி. அலங்காரம் என்னது? மனைவிமாருக்கு அலங்காரம் என்னங்க? மயிரை பின்னுதலாவது, பொன்னினாலாவது, வெள்ளியினாலாவது, சரியா, உங்களை நீங்கள் அலங்கரியாமல் அமைதலும் சாந்தமுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றது. அமைதலும் சாந்தமுள்ள ஆவி. வாயாடுற மனைவியை, வவ்வன்னு சொல்ற மனைவியை எப்படி நிற்க வைக்கிற வச்சுனா, அப்படி நிற்பா. எதுக்கெத்தாலும் வல்லுன்னு வா. எப்பட்ற அமைதி ஆயிட்டா? அன்புனால. இந்த உலகத்தில் பவர்ஃபுல் வெப்பன் எது தெரியுமா? AK-47, அணுகுண்டு, அந்த குண்டு, இந்த குண்டெல்லாம் கிடையாது. அன்பு தான். அதுவும் கிறிஸ்துவின் அன்பு தான். அப்படி தான் நிற்க வைக்கிறாரு. அலங்கரித்து நிற்க வைக்கிறவா, அலங்கரித்து நேசிக்கிறார். சரிங்களா? கவனிங்க. அவர் எப்படி இல்லை, கிருபையும் சத்தியமும் ரெண்டும் வெளிப்பாடு அவர்கிட்ட, ரெண்டுமே. இப்போ கொரிந்து சபை எடுத்துக்கிங்களேன், கொரிந்து சபையில் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எப்படி கரெக்ஷன் பண்ண, திருமணத்தை கொண்டு பரிசுத்தமாக்குறேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒருத்தன் விபச்சார பாவத்தில் இருக்கிறான். அப்போ அங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவனை தூக்கி சபையிலிருந்து வெளியே தூக்கி போடுங்கடா அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சத்தியம் எது சத்தியம் அப்படின்னா, 2ஆம் வசனம் வாசிங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும்
துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். உங்களை விட்டு நீக்கி போடுங்க அப்படின்றார். 13 வசனம் என்ன? 13 வசனம். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆ. ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி அந்த போடுங்கள். பொல்லாதவனை சபையிலிருந்து தூக்கி வெளியே போடு அப்படின்றார். ஏன் அப்படின்னா அந்த 7ஆம் வசனம் சொல்ற வாசி. 7ஆம் வசனம் என்ன? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே ஆ, புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு ஆ, பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். ஏன் வந்து அவனை உள்ள வச்சு கூடாது அப்படின்னா, கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கிடும். அது அந்த மாவுடைய அந்த புளித்த மாவுடைய தன்மை அது. அதனால அவனை அந்த புளித்த மாவா இருக்கிற கொஞ்சம் புளித்த மாவா இருக்கிற அவனை தூக்கி வெளியில போடுங்க. ஏன்னா சத்தியம் அது. ஏன்னா நம்முடைய பஸ்காவை கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த அதிகாரத்துல சத்தியம் மட்டும் வெளிப்படல. அவர் தான் சொல்றேன், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். ரெண்டும். கிருபை எங்க வெளிப்படுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. 5வது வசனம். அப்படிப்பட்டனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே ரட்சிக்கப்படும்படி. அதான் கிருபை. அப்படிப்பட்டவனும் ரட்சிக்கப்பட்டுறணும். ரட்சிப்பு விட்டவன் பின்மாற்றத்தில் போயிட்டான். அப்படிப்பட்டவனும் மறுபடியும் வந்துடணும். 2ஆம் நிருபத்தை சொல்லுவார் 2 கொரிந்தியர்ல, அவன் மனம் திரும்பி வந்தா ஏத்துக்கிடுங்க. நானும் ஏத்துக்கிறேன், நீங்களே ஏத்துங்க. மனம் திரும்பி வந்தான்னா ஏத்துக்கிடுங்க. அதான் கிருபை. சத்தியமும் இருக்கு, கிருபையும் இருக்கு. என்ன செய்யல அப்படின்னா, இப்போ 1 கொரிந்தியர் 1 வேகமாக அந்த கொரிந்து சபையை காமிக்கிறேன். எப்படி சபையை வந்து தகுதியற்ற நிலையில் இருக்க சபையை ஒரு திருவசனத்தை கூட எப்படி பரிசுத்தமாக்குறாருங்கிறதுக்கு உதாரணமாக நான் கொரிந்து சபையை காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கொரிந்து சபை பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே 12ஆம் வசனத்தில் பாருங்க, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேப்பாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கவனி. இப்போ அவர் என்ன சொல்ல சபையில பவுல், ஏய் யாரெல்லாம் கேப்பாவை சேர்ந்தவன், யாரெல்லாம் அப்போலோவை சேர்ந்தவன், எல்லாரையும் சபையில தூக்கி வெளியே போடுறான். அவங்கள உள்ள வைக்காத. கேப்பாவை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன் தூக்கி வெளியே போடு. கிறிஸ்துவை சேர்ந்தவனையும் பவுலாக என்னை சேர்ந்தவன் மட்டும் உள்ள வை. அப்படியே சொன்னாரு. எல்லாரும் தூக்கி வெளியே போடுன்னு சொன்னார். கேப்பாவை சேர்ந்தவன் அப்போலோவை சேர்ந்தவன்லாம் தூக்கி வெளியே போடு, பிரிவினையில் இருக்கணும் தூக்கி வெளியே போடு. அப்படியே சொன்னார். அப்படி சொல்லியே. நீங்கள் 3ஆம் அதிகாரத்து வாங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கொரிந்து சபையில் எப்படி இருக்கிறாங்களா? கிறிஸ்துக்குள்ள குழந்தைகளும் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றார். 2ஆம் வசனம் பாருங்க, இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால். இப்பவுமே நீங்க சபையில நீங்க எப்படி இருக்கீங்க? மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால நான் உங்களுக்கு பாலை கொடுக்க முடியல, இது பலனான ஆகாரத்தை கொடுக்க முடியல, பாலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால. ஏன் நீங்க மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கீங்க? அடுத்த வசனம் வாசிங்க. ஏன் இருக்கீங்க? பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நீங்கள் பொறாமை, வாக்குவாதம், பேதம், இது பேதங்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்குள் இருக்கிறபடியால் எல்லாரையும் தூக்கி வெளியே போறா. பொறாமை, வாக்குவாதம், பேதம் யார்கிட்ட இருக்க மொத்த பேரை தூக்கி வெளியே போடு. அப்படியே சொன்னாரு. சொல்லுங்க, எல்லாரும் தூக்கி சபையில வெளியே போடு. அப்படியே சொல்றாரு. இல்லை, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தும் மனுஷன் நடக்கிறீங்களா அப்படின்னா என்ன சொல்லணுங்கிறாரு? நீ வந்து தகுதியற்ற நிலையில் இருக்க, அப்படியே இருக்காத. அதே நேரம் உன்னை தூக்கி வெளியே போட்டுறேன்னு சொல்ல. மாறு. எப்பவுமே மெசேஜ் ஒன்று தான், மனம் திரும்பு, மாறு, மனம் திரும்பு, மாறு, அவரை பாரு, முன்னேறு, வா, முன்னாடி வா, பரிசுத்தத்தில் முன்னாடி வா, பூரணப்படுத்தல் முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. அதான் மெசேஜ். அவனை தூக்கி வெளியே போட முடியும், இவங்களை தூக்கி வெளியே போடணும்னு சொல்லியில்லை. சரிங்களா? நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அங்கே சிலர் எப்படி இருக்காங்க பாருங்க. 18 வசனம் வாசிங்க. 18. நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை என்கிறதாக சிலர் இருமாப்படைந்திருக்கிறார்கள். ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவருடைய பேச்சை அல்ல. இருமாப்படைந்திருக்க எங்க இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. சபையில் அவங்கள தூக்கி வெளியே போட்டு நான் சொன்னார். எவன்டா இருமா படைஞ்சிருக்கான், அன்னையா தூக்கி வெளியே போடுங்கடா அப்படி சொன்னார். 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம்.
அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? ம். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ம். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள். நீங்களே அநியாயம் செய்கிறீங்க. 9ஆம் வசனம் சொல்றாரு, அநியாயம் செய்கிற நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் கவனி, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அநியாயம் செய்கிற நீ 9ஆம் வசனம் கொடுப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீங்க, உங்களை நீங்க ஏமாத்திக்காதீங்க அப்படின்னு என்ன சொல்றாரு? டேய், அநியாயம் செய்யறவனா மொத்த பேரையும் தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு சொல்ல, செய்யாதடா, மனம் திரும்புடா, தேவ ராஜ்யத்துக்கு வரமாட்டடா. மெசேஜ் அதான். வந்துடுவேன்னு நினச்சின்னு செஞ்சுனுக்காதடா அநியாயம், தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுடா, அநியாயம் பண்ணாத. அதான் மெசேஜ், அதான் மெசேஜ். சரி, அப்போ அவனை என்ன சொல்ற, கரெக்ட் பண்ணுறாரு, மனம் திரும்ப சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 7ஆம் வசனத்தில் 33ஆம் வசனம் வாசிங்க. 33 7ஆம் அதிகாரம். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணவன், கல்யாணம் பண்ணவன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பான். 34ஆம் வசனம் பிந்தின பகுதி வாசிங்க. விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவனா தூக்கி வெளியே போடு. இவன் புருஷன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு உலகத்துக்கு கவலைப்பட்டு இருப்பான். அவன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு உலகத்துக்கு கவலைப்பட்டு இருப்பா. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க. 2 பேரையும் விவாகம் பண்ண கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் தூக்கி சபையிலேருந்து வெளியே போடுறா அப்படியே சொன்னாரு. இல்லை, அது இல்லை மெசேஜ், அது இல்லை. 8ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். இப்படி சகோதரருக்கு விரோதமாக பாவம் செய்து பலவீனம் உள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். நீங்கள் இப்படி பலவீனம் உள்ள மனசாட்சியை புண்படுத்துறீங்க. அப்படியே புண்படுத்துறான் யாரா? அவனால தூக்கி வெளியே போடுறா அப்படி சொல்ல, அவனால தூக்கி வெளியே போடுன்னு சொல்ல. 9ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்க. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுதரமாவது, என்னை நியாயம் விசாரிக்கிறது, ஊழியக்காரன் என்னையே குற்றம் சொல்றியா? யாரா குற்றம் பேசுற ஊழியக்காரன? எல்லாரும் சபையில தூக்கி வெளியே போடுறா சொல்ல சொல்ல. 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 10ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பாருங்க. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்துக்கும் பேய்களுடைய பாத்திரத்துக்கும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திரிக்கும் பேய்களுடைய போஜன பந்திரிக்கும் பங்குலாம் இருக்கக்கூடாது. எவன்டா அசன சோறு சாப்பிடு, அசன சோறியாண்ட தூக்கி வெளியே போடுறவன் எல்லாம் தூக்கி வெளியே போடு. சாப்பிடுன்னு சொல்லலை, சாப்பிட்டுக்க பரவாயில்லன்னு சொல்லலை, பரிசுத்தப்படுத்துறாரு. செய்யாத, இது வரைக்கும் தெரியாமல் செஞ்சானே இப்போ இனிமேல் செய்யாத. அங்கே நமக்கு பங்கு கிடையாது, நம்ம கர்த்தரோட தான் நமக்கு பங்கு. 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தருடைய பந்தியில் 21ஆம் வசனம் வாசிங்க. இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி செய்கிறது கர்த்தருடைய, அப்படின்னா ஒருத்தன் முந்தி சாப்பிட்றான், ஒருத்தன் பசியாக இருக்கிறான், ஒருத்தன் வெறியாக இருக்கிறான். 33ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் என் சகோதரரை நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்கா காத்திருங்கள். எவன்டா காத்திருக்காமல் இருக்குது? பசியோடு இருக்க யார் யார் சாப்பிடணும்னு நினைக்கிறாள், போடா வெளியே போங்கடா, இல்லை எல்லாத்துக்கும் வெளியே போடுங்க அப்படி சொல்ல. 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 31ஆம் வசனத்தில் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இப்படி இருக்கணும்னு அர்த்தம் எல்லாருக்கும் எல்லா வரமும் இருக்காதுடா சபையில். இல்லை இல்லை எல்லாருக்கும் இந்த வரம் இருக்கணும் அப்படி சொல்கிற ஆள் யாரா? தூக்கி வெளியே போடு சபையில் அப்படி சொல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறா, தெளிவாக புரிஞ்சுக்கடா, இதான்டா சத்தியம். எல்லாருக்கும் எல்லா வரமும் இருக்காரா சபையில்? வரங்களை பிரித்து தராரா? அந்த குறிப்பிட்ட வரம் எல்லார்ட்டையும் இருக்காதுடா அப்படி தான் சொல்கிறாரு. அவனெல்லாம் தூக்கி வெளியே போடுறான்னு சொல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெளிவுக்குள்ள வா அப்படி தான் சொல்கிறாரு. 13ஆம் அதிகாரத்தில் அன்புக்கு மேலே வரம் தான் பெருசுன்னு சொல்கிறது ஆள் யாரா? எல்லாத்தையும் வெளியே போடு, அன்பு தான் பெருசு. அன்பு இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை. எவன் அன்புக்கு மேலே வரன்னு சொல்கிறது? அவனுக்கு வெளியே போடு அப்படியே சொல்கிறார் இல்லையே. 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியில் குழந்தைகளாக இராதீங்கள், துர்க்குணத்தில் குழந்தைகளாயும் புத்தியில் தேர்ந்தவர்களாக இருங்கள். அப்போ அங்கே 14 20ஆம் வசனம். புத்தியில் குழந்தையா இருக்கிறதெல்லாம் யாருப்பா? புத்தியில் குழந்தையா இருக்கிறதெல்லாம் யாரு? அவனை தூக்கி வெளியே போடு அப்படியே சொல்கிறார். இல்லை அப்படி இருக்காதீங்க, துர்க்குணத்தில் குழந்தையா இருங்க, இப்படி இருங்க அப்படி பரிசுத்தப்படுத்துறார். 15ஆம் அதிகாரத்து வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசிங்க. 1:15-12. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? உங்களில் சிலர் எங்க சொல்லியிருக்காங்க? மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சபைக்குள்ள சொல்லியிருக்காங்க. யாரா சொன்னது? விசாரி. எவன்டா சொன்னது இது மாதிரி மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு? மொத்த பேரும் தூக்கி வெளியே போடு, அவன் சொன்னவெல்லாம் தூக்கி வெளியே போடு அப்படி சொல்ல. ஒரு முழு அதிகாரம் எழுதி கிளியர் பண்ணுறாரு. புத்தி என்னன்னே கேளு.
நீ வந்து செடியை விதைக்கிற, நீ வந்து ஒரு விதையை தானே போடுற, அது எப்படி முளைச்சிக்கின்னு மேலே வருது, அது மாதிரி உயிர்த்தெழுதுனால நம்மளும் சரீரம் என்ன செய்யும், ஜென்ம சரி விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். அப்படி என்ன பண்ணுறாரு, கரெக்ஷன் பண்ணுறாரு. கவனிங்க, திரு வசனத்தை கொண்டு என்ன பண்ணுறார், பரிசுத்தமாக்குகிறார். நீங்கள் இதே அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் சபை 7 சபைகள் சொல்கிற விஷயத்துக்கு வாங்க, அங்கே வாசிங்க. அங்கே என்ன மெசேஜ் பாருங்கள், என்ன நீங்களே பாருங்கள், நம்மளே பார்ப்போம் என்ன மெசேஜ், எப்படி பரிசுத்தப்படுத்துறாரு பார்ப்போம். வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்தில் முதல்ல எபேசு சபை 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் மனம் திரும்பி, என்ன மெசேஜ், மனம் மனம் திரும்பி. அங்கே சிமிர்னா சபை மற்ற சபையில் பார்க்கும்போது நல்ல நல்ல சபை தான், ஆனால் அதனால் அந்த சபையை அப்படியே விட்டுறல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ இருக்கிற இப்போ அதே மாதிரி இருன்னுவார். எப்படி சொல்லுவார், 10ஆம் வசனத்தில் பாருங்க, படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாத, மரண பரியந்தம் எப்படி இருக்கு, மரண பரியந்தம் உண்மையா இரு, உண்மையா இரு, உண்மையா இரு. அடுத்த சபை பாருங்க, பெர்கமு சபை 16ஆம் வசனம் வாசிங்க. 16 நீ மனம் திரும்பு. போதும், அங்கே என்ன மெசேஜ் தான், மனம் திரும்பு. மனம் திரும்பு. 18ஆம் வசனம் தியேத்ரா சபை, அங்கே என்ன மெசேஜ், 21ஆம் வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவள் மனம் திரும்பும்படியா அவளுக்கு தவணை கொடுத்தேன். 22ல தன் கிரிகளை விட்டு மனம் திரும்ப விட்டாள். சரியா, மனம் திரும்பு, அதான் மெசேஜ். அடுத்து பாருங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சர்தை சபை, அதுல 3ஆம் வசனம் என்ன, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, ரிப்பெண்ட், அதான் மெசேஜ். 7வது வசனத்தில் பிலதெல்பியா சபை, அந்த சபை நல்ல சபை, அந்த சபைக்கு என்ன சொல்றாரு, 11ஆம் வசனம் வாசுங்க. 11ஆம் வசனத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சிபுர்னா சபைக்கு உண்மையா இரு, இவங்களுக்கு உனக்குள்ளதை வேற ஒருத்தர் எடுத்துக்காதபடி பற்றி கொண்டு இரு. மற்ற சபைகளாம் மனம் திரும்பு. லவோதோக்கிய சபை 14ஆம் வசனம், லவோதோக்கிய சபை, அதுக்கு என்ன மெசேஜ், 19ஆம் வசனம் வாசிங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இதுதான் செய்யறாரு. ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணு, மனம் திரும்பி பரிசுத்தப்படுத்துகிற திருவசனத்தை கொண்டு. ஏங்க, அவருடைய வசனத்தை கொண்டு அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, நல்ல உச்சம் அலையிலே சொல்லுவோமா. இந்த செய்தி, தேவ செய்தி, வசனங்களை விளங்கி பார்க்கிற காரியம், இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கார் சபையில் அப்படின்னா, நம்மை, தகுதியற்ற நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வசனம் பரிசுத்தமாக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உங்களுடைய ஒருத்தர் லைஃப்பை பற்றி எனக்கு தெரியாதுங்க. எனக்கு ஒருத்தர் லைஃப் பற்றி எனக்கு தெரியும். நான் சண்டேயில் உங்களை பார்க்குறேன், மற்ற நாட்டில் இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு சாட்சியாக நான் சொல்ல முடியும், வசனம் பரிசுத்தமாக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நான் யாரை சாட்சியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரசங்கம், நான் செய்கிற இந்த பிரசங்கம், ஆண்டவர் தந்த இந்த பிரசங்கம், தேவ கிருபையால் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கத்தினால என்ன மாற்றம் உண்டாகுது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் நான் யார்கிட்ட பார்க்குறேன்னு பார்க்கலையோ, ஒரே ஒரு நபர்கிட்ட நான் பார்க்குறேன். என் மனைவிகிட்ட பாஸ்டர் மட்டும் நான் அதை பார்க்குறேன். இந்த வசனங்கள் எப்படி ஆளை மாற்றுது, இந்த பிரசங்கங்கள் எப்படி மாற்றுது அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். நான் கடந்த மாதிரி பெங்களூர் போயிருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டர்கிட்ட, தாமஸ்ராஜ் பாஸ்டருடைய பையன் மைக்கேல் தாமஸ்ராஜ் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஊழியர்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பாஸ்டர் என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட அப்படி சொன்னாங்க, ஆள ஆரம்பித்தாங்க. என்னென்னு, பாஸ்டர் நான் இவங்க தான் நல்லா என்னை காமிச்சாங்க, இவங்க தான் நல்லா ஊழியம் செய்கிறாங்க, நிறையா செய்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்கிறாங்க, நான் வந்து அவங்க லெவலுக்கு நான் என்ன செய்யலை, அவங்க லெவலுக்கு நான் ஊழியமே செய்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் சொன்னேன், ஐ ப்ரீச், ஷி ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொன்னேன். நான் பிரசங்கிக்கிறேன், அவள் வாழ்ந்து காமிக்கிறா சபைக்கு, நான் சபைக்கு பிரசங்கம் பண்ணுறேன், அவள் வாழ்ந்து காமிக்கிறா அப்படின்னு. நான் சொன்னது சும்மா சொல்ல அவர்கிட்ட, நான் உண்மையை சொன்னேன். நீங்கள் அம்மா உயிரோடு இல்லை, மகராசி கத்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டா. ஆனால் எங்கள் அம்மா மாமியார் சரியா சாட்சி சொல்லிடுறாங்க. அதுவும் எப்படி சாட்சி, அவங்க இருந்த ஃப்ளாட்ஸில் எங்கள் தங்கச்சியோட கொலப்பாக்கத்தில் இருக்கும்போது பக்கத்தில் வீட்டில் இருந்தவங்க, இன்னொரு ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க, என் கூட பைபிள் காலேஜ் படித்த ஸ்டூடெண்ட், அந்த பையன் தான் அவங்க ஹஸ்பண்டுன்னு தெரியாமல், என் ஃப்ரெண்டு தான் தெரியாமல், ஃப்ரெண்டுனே தெரியாமல் அவங்க வீட்டில் போய் எனக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அந்த 3 மகன்களும் என் பிள்ளைங்க என்னை நேசிக்கிறது பார்க்கலும், என் பசங்க என்னை நேசிக்கிறது பார்க்கலும், என் மருமக 2வது மருமக என்னை ரொம்ப அதிகமாக நேசிப்பா அப்படின்னு இவங்களை பற்றி சாட்சி. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்ட்டி உங்கள் வீட்டுக்கு அந்த 2வது மருமக வரும்போது எனக்கு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கணும். 2 பாஸ்டர் வரும்போது சொல்லுங்கள், அவங்க புருஷன் அவங்க என் ஹஸ்பண்ட் வருவாங்க, 2வது பையன் பாஸ்டர் இருக்கால வரும்போது சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கணும், ஒரு ஜெபம் பண்ணிக்கணும் கூட சொல்ல. நீங்கள் சொல்கிறீங்களே சாட்சி பெற்று இருக்கிற அந்த 2வது மருமகளை நான் பார்க்கணும். அதே மாதிரி நாங்கள் ஒரு நாள் போயிருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, தகவல் சொன்னாங்க, வந்தாங்க, வந்து இவங்களை பார்த்து நேராக சொன்னாங்க, உங்களை நான் பார்க்கணும்னு நினச்சேன், என் ஆன்ட்டி உங்களை பற்றி நிறையா சொன்னாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. வாங்க வந்துங்க, வீட்டுக்கு வாங்க,
ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏதோ நான் ஃபோட்டோ பார்த்தா கண்டுபிடிச்சேன். உங்கள் ஹஸ்பண்ட் என் கூட படித்த ஃப்ரெண்டுன்னு. டேவிட் தானே? ஆமான்னு. அவர் என் கூட படித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா அப்படின்லாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மாமியார் மருமகளுக்கான சாட்சி. நான் இப்படி சொல்கிறதுனால அவங்க ஃபுல்லாக பூர்ணமாயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். என் மனைவி பூர்ணமாயிட்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த செய்திகள் அவளுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்னால் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதே போல் என்னையும் சொல்லுவேன். நான் இப்போது பைபிளில் சொல்கிற மாதிரி யோவாபோட சகோதரன் அபிசாய், அவன் பராக்கிரமசாலியில் பிரதானமானவனாக இருந்தான். ஆகிலும் அந்த முன்னாடி இருந்த 3 பேருக்கு சமமானவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் எனக்கு நான் கொடுக்குற செய்தி என்னையும் மாற்றியிருக்கு. சரிங்களா? ட்ரெயினில் ஏறி கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி ட்ரெயினில் பயணம் பண்ண ஒரு பொண்ணு மனைவியை விட்டுருவோமா நம்ம? அந்த மாதிரி ஒரு ஆள், வெகுளியான ஒரு ஆள், ட்ரெயினில் கண்டக்டர் டிக்கெட் கொடுப்பாருன்னு ட்ரெயின் ஏறி பயணம் பண்ணுற ஒரு ஆள் நம்மக்கிட்ட மாட்டினா எப்படி? என்கிட்ட வரும்போதே அவங்க கல்யாணம் ஆகி வரும்போது அக்கௌண்ட்டில் 60,000 80,000 வச்சுக்கின்னு தான் வந்தாங்க. சிறுகு சேர்த்து வச்சு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க ஏடிஎம் கார்டை. எனக்கு முதல் வேலையே என்னது, அதை காலி பண்ணுறது தான் என் வேலையாக இருந்துச்சு. சரியா? எப்படி ஆள்? அவங்க தம்பிக்கிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? விமல், நீ உன்னுடைய லைசன்ஸ் வச்சுக்கின்னு மச்சான் வண்டி எப்படி ஓட்டுவே அப்படின்னாங்க. சரியா? அப்படி ஆள் நம்மக்கிட்ட மாட்டினா விட்டுருவோமா சொல்லுங்கள்? ஆடே கொண்டாந்து தலையை விடும்போது என்ன செய்வோம்? சரியா? ஆனால் அன்றைக்கி இருந்த மாதிரி நான் இன்றைக்கி இல்லை. உண்மையில் நான் அப்படி இல்லை. ஆனால் அதே நேரம் நானும் பூர்ணமாகலை. நான் பூர்ணமாயிட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இது பிரசங்கம் பண்ணுறது நான் பெர்ஃபெக்ட்னால பிரசங்கம் பண்ணலை. நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். எனக்கு தான் இந்த பிரசங்கம். நான் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், என் மனைவியை நான் அந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன்னா அப்படின்ட்டு. இன்றைக்கி காலையில் கூட ஒரு விஷயத்துக்கு 2 பேர் பேசுகிறோம். அப்போ நான் வழிபடுறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க பைபிள் படி இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு கருத்து சொன்னதுனால என்கிட்ட சாரி கேட்டாங்க, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நீ தான் கரெக்டாக இருக்கிற, நீ தான் பைபிள் படி நீ தான் கரெக்டாக இருக்க. நான் தான் ப்ராக்டிக்கல்னு வேறு மாதிரி யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறது தான் தப்பு. நீ சொல்கிறது கரெக்டு, முன்ன மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாதபடி ப்ராக்டிக்கல்னு யோசிக்கும் போது நான் வேறு மாதிரி சொல்கிறேன். நான் பைபிள் படி இருக்கிறது நீ தான், நீ சொல்கிறது தான் ஆண்டு விரும்புவார் அப்படின்னு சொன்னேன். உண்மை. நான் என்னென்னு சொன்னேன், நீங்களும் சொல்லுவீங்க, ஆமாம் பாஸ்டர்மா சொல்கிறது தான் அப்படின்ட்டு. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, செய்தி நம்மளை மாற்றுகிறது, கண்டிப்பாக மாற்றும். ஆண்டோடைய வார்த்தையின் வல்லமை அது. பாஸ்டர் கொடுக்கறதுனால இல்லை, அந்த வசனத்துடைய விளக்கங்கள் அப்படி இருக்குது, வசனத்துடைய எழுதி தந்திருக்குது அப்படி இருக்குது. அப்போ அந்த மாற்றத்தை நான் யார்கிட்ட பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக யார்கிட்ட பார்க்குறேன்னு இல்லையோ என் மனைவிட்ட நான் செய்யணும்னு பார்க்குறேன். அப்போ வசனம் பரிசுத்தப்படுத்துதில்ல, ஆண்டவர் நம்மளை மாற்றுறாருல்ல, இல்லைங்களா? அப்போ அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறாரு. திருவசனத்தை கேட்கலாம் மட்டும் இல்லை, அதன்படி நடக்கிறலாக. அப்போ புருஷன்மார் எப்படி மனைவியை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கோ அப்படி நேசிக்கணும்னு ஆண்டவர் செய்கிறாரு, விரும்புகிறார். அதனால தான் அப்படியே அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? வாசிங்க. இப்போ எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குமுன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எடுத்தோன்னே சபை அப்படி இல்லை, கரைத்திரை முதலான ஒன்றும் இல்லாமல் அப்படி இல்லை. அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறார். முதல்ல அன்போடு நேசிக்கிறார், 2வது அலங்கரித்து நேசிக்கிறார், பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார், 3வது அக்கறையோடு நேசிக்கிறார். எப்படி அக்கறையோடு நேசிக்கிறார்? 28 வாசிங்க, 28, 29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. கவனிங்க. நான் 2வது காரியம், 2வது ஏன் அப்படி சொன்னேன், தூக்கி வெளியே போட்டுருங்கன்னு அவர் சொல்ல வச்சு என்ன பண்ணுறாரு, அன்போடு என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணுறாருன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, கவனிங்க. ஒருவேளை நிறைய ஃபேமிலிஸ் கவனிங்க, டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த காரியங்கள் எல்லாம் மனதளவில் புருஷன் டைவர்ஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பான். வீட்டுக்குள்ளேயே மனதளவில் மனைவி தூக்கி போட்டிருப்பான். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன்றார். அவட்ட குறை இருக்குன்னு சொல்லி தள்ளி போடாத, தூக்கி போடாத, குறைகளோடு அவளை நேசி,
அப்படி தான் நான் சபையை நேசிச்சிருக்கிறேன். அப்படியே புருஷர் மனைவியை நேசி. ஆனால் குறையோடு நீ விட்டுருன்னு நான் சொல்லலை. அன்போட அவருக்கு அந்த அலங்காரம், என்ன அலங்காரம்? உன் அன்புனால அந்த அலங்காரம் வர மாதிரி செய். திரு வசனத்தை கொண்டு அவளை பரிசுத்தப்படுத்து. அன்போடு செய். கசப்பான வார்த்தை பேசாத, அன்போடு செய். 3வது, அக்கறையாக உன் மனைவி என்ன பண்ண போஷித்து காப்பாற்று. அது புருஷனோட கடமை, புருஷ லட்சணம். சில புருஷன்மாருங்க மனைவி வேலைக்கு காமிச்சிட்டு அவன் வீட்டில் உட்காந்துருப்பான். வேலைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவான், இந்த வேலைலாம் பார்த்துன்னு இருப்பான். ஆனால் புருஷ லட்சணம் ஊரில் கேட்டாலும் உலகத்தில் கேட்டாலும் சொல்லுவான், புருஷை மனைவியை போஷிக்கணும்னு சொல்லுவான். சபை அங்கே சபையை தேவன் இயேசு கிறிஸ்து போஷித்து காப்பாற்றுகிறது போல. சில புருஷன்மா இருக்கவனிங்க அக்கறையோட அன்பு. சில புருஷன் என்ன பண்ணுவாங்கன்னா மனைவிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க, என்னெல்லாம் தேவையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவான். ஆனாலும் பிரச்சனை இருக்குது. என்ன இருக்கும் அப்படின்னா, மனைவி வந்து தேவைகள் இருக்குது, அந்த காரியங்கள் வாங்கி கொடு, அதெல்லாம் தாண்டி அவள் என்ன பண்ணணும், புருஷனுடைய அரவணைப்பு வேணும். புருஷனோட அரவணைப்பு வேணும், அன்பான வார்த்தை வேணும், நம்மளோட என்ன செய்யணும், பேசணும், நேரம் செலவிடணும் அப்படின்னு அவன் நினைப்பா. இவர் என்ன நினைப்பாரு, நம்ம தான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டுமே, தக்காளி இருக்கா, வெங்காயம் இருக்கா, பருப்பு இருக்கா, எல்லாம் இருக்கலாம் உனக்கு, ஆமாம் ஆமாம் வச்சுக்க, புடவைலாம் இருக்கா வச்சுக்க, எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறேன் நான் அப்படி இருப்பார். அவன் என்ன பண்ணீங்கள, நிறைய ப்ரொவைட் பண்ணால் கூட எனக்கு தேவை என்னன்னா, என் கூட நீங்கள் உட்காந்து பேசுகிற அன்பான வார்த்தை, நான் சோர்ந்து போகும்போது என்னை திடப்படுத்துகிற வார்த்தை, நான் எதாவது நல்லா செய்யும் போது என்னை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, ஒரு ஃப்ரெண்டு போல் என் கூட இருக்கணும், என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை அவள் விரும்பா. ஆனால் அதை தரவே மாட்டான். இவன் திங்ஸாக கொடுத்துருவான், எல்லாத்தையும் கொடுத்துருவான். நான் அவள் தேவையான விஷயம் தர மாட்டான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவர் அன்போட சபையை போஷித்து என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. அவர் வந்து இந்தா கூட்டி வச்சுக்க, அப்படி இல்லை. அந்த வார்த்தையிலையும் அந்த போஷிப்பிலையும் அந்த காப்பாற்றுற விஷயம் தான் அவர் என்ன தான் வெளிப்படுது அப்படின்னா, அந்த அன்பை தெய்வம் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து சபைக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். ஒரு நாளைக்கு சொல்லுவாங்க சைக்காலஜியாக, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 3000 வார்த்தை பேசுவாங்களாம். 3000 வார்த்தை பேசுவாங்களாம். இந்த புருஷன் என்ன பண்ணுவான், ஊரில் சொல்ல சுற்றி வந்து நைட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள 3000 வார்த்தை வெளியிலே பேசி முடிச்சுடுவான். இவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எத்தனை வார்த்தை வச்சுன்னு உட்காந்துப்பா, 3000 வார்த்தை வச்சுன்னு உட்காந்துப்பா, வந்தால் பேசுவோம் அப்படின்ட்டு. இவன் வந்தோடனே டெலகிராம் பேசுகிற மாதிரி பேசுவான். இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்ன சொன்னாங்க, என்ன சொல்லணுமோ சொன்னாங்க, சரியா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு, அப்புறம் அங்கே யாரெல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, இப்படி பேசியிருப்பான். புரியுது? அவன் என்ன விரும்புவான் அப்படின்னா, டீட்டெயிலாக பேசணும்னு விரும்பும். நான் உள்ளே போனேன்னா அப்புறம் அந்த பொம்மை இப்படி வாங்கன்னு சொல்லிச்சா, அப்புறம் அவங்க உங்களை கூப்பிட்டாங்களா, ஆமாம் அவங்க வந்தாங்களா, யார் 2 பேரும் வந்தாங்களா, ஆமாம் 2 பேரும் வந்தாங்களா, இவ்வளோ டீட்டெயில்ஸ் வேணும் அவளுக்கு, சரியா. அந்த கல்யாண பொண்ணு என்ன புடவை கட்டியிருந்தா, என்ன கலரு, ஐயோ அதெல்லாம் பார்க்கலையே அப்படி, சரியா. அவ்வளோ டீட்டெயில்ஸ், ரொம்ப டீட்டெயில் வேணும். சாப்பாடில் என்னெல்லாம் வச்சாங்க, இவன் சாப்பிட்டே வந்தேன்னுவான், சாப்பாடு என்னென்ன வச்சாங்க, பிரியாணியா, அதில் என்ன வச்சாங்க, எல்லாம் டீட்டெயில் வேணும், ஃபுல் டீட்டெயில்ஸ். ஏன்னா 3000 வார்த்தை வச்சுன்னு உட்காந்து பேசணுன்ட்டு ஆசையா இவர் வெளி உலகத்திலே பேசிட்டு வந்துட்டுருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் வார்த்தையே வராது, இருந்தால் தானே வரும், எல்லாம் ட்ரை ஆகிப்போச்சு, ஊர்களும் பேசி முடிச்சாச்சு, சரியா. அப்போ இவளுக்கு லோட் ஆகினே போவோம். இன்றைக்கி 3000, நாளைக்கு 3000, அப்புறம் 3000, 9000 ஆயிடுச்சா, அப்புறம் மொத்தமாக வெடிக்கும், டப்பன்னு சர வெடினவங்க தெரியுமா, அது மாதிரி வரும், டப்ப. அப்போ தான் யோசிப்பேன், என்னடா இது, ஏன் இப்படி, ஆமாம் நீ எங்கே உட்காந்து பேசுனேன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணல, அவளால் முடியல, ஃபுல்லாக நிரம்பி வலியுது இப்போ, இல்லையா. அதான் அங்கே அப்படி இல்லை. அவர் சபையை போஷித்து, அன்போடு சபையை போஷித்து என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுகிறார் இருக்கிறார். அல்லேலூயா. அக்கறையோடு கூட, சரியா, அன்பு செயல். இதை தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. நல்ல சொல்லுவோமா, எப்படி போட்டிருக்கு பாருங்களேன், சொந்த மாம்சத்தை. அதே போல் கிறிஸ்து சபையை பகைக்கலை, சபையை நேசித்து போஷித்து காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி முடியும் பாஸ்டர், எப்படி முடியும் அப்படின்னா, எபேசியர் 5:18 தான், ஆவியினாலே நிறைந்து அப்படின்னா, பரிசுத்தாவின் கட்டுப்பாடுகள் வந்து ஆண்டவரே கிருபை தாரும் என்று சொல்லி செய்யும் போது, தகுதியற்ற மனைவியாக இருந்தாலும் நேசிக்கிறதும், அன்போடு நேசிப்பதும், அவளை வார்த்தையினாலே பரிசுத்தமாக்குறதும், அவளை போஷித்து காப்பாற்றுகிறதும் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ மனைவி கிட்ட வந்துடுவோம். மனைவியுடைய காரியம் என்ன அப்படின்னா, இனிமையானதுன்னு சொல்கிறார். என்ன, அன்பாக இருப்பது, அரவணைப்பில் இருப்பது, அடிபணிந்து இருப்பது. வழியில் சொல்லுவோமா, அன்பாக இருப்பது எப்படி, எந்த மாதிரி அன்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வாசிங்க, இப்போது 23 வசனம் வாசிங்க. அதில் 23,
கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல ஆ புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ம் அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அடுத்த வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ம் மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கவனிங்க, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, உண்மைதான், ஈக்குவல் தான், மனுஷிகத்தில் ஈக்குவல், மனுஷிக தன்மை, மனுஷன் மனுஷி அப்படிங்கிறதுல ரெண்டு பேருமே ஒன்று தான், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனால் குடும்பம் என்று வரும்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, குடும்பம் என்று வரும்போது மனைவி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ள வேண்டும், சரீரமாக மாற வேண்டும், புருஷன் தலையாக இருக்க வேண்டும். இது நல்ல உதாரணம் யாருன்னா கிறிஸ்து தான். நீங்கள் கொரிந்தி சபையில் வந்து 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் இல்லையா, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்க எப்படி போட்டிருக்கோன்னா, கிறிஸ்து வந்து எப்படின்னா அவருக்கு பிதா தலையாக இருக்கிறார், அவர் என்ன பண்ணுறாரு, கீழே வர்றார், சரியா? அவர் தேவன் சமமாக இருப்பது கொள்ளையாடல் பண்ண அவர் தன்னையே தானே என்ன பண்ணுறார், கீழே கொண்டு வர்றார். அதுபோல் அவர் வரா புருஷனுக்கு தலையார் கிறிஸ்து, கிறிஸ்துக்கு தலையார் பிதா, அப்படி வரும், சரிங்களா? மனைவிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதா, அப்படி வரும். அப்போ எப்படி அவருக்கு அவரே தான், கிறிஸ்துவே தான் தன்னை என்ன பண்ணுறாரு, கீழே கொண்டு வர்றார். அப்படி தான் மனைவி என்ன பண்ண முடியும், தன்னை என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஆனால் இந்த இடத்துல உதாரணமாக யாரை சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எபேசு நிருபத்தில் யார் உதாரணமாக சொல்லியிருக்கு அப்படின்னா, இங்கே சபையை சொல்லியிருக்கு. அந்த 23 வசனம் வாசிங்க, 23 வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். கவனிங்க, அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது என்ன, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார், புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க, அடுத்த வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இப்போ என்னன்னா, இங்க எக்ஸாம்பிளா சொல்லும் போது கிறிஸ்துவ சொல்லல, மனைவிக்கு சொல்லும் போது சபையை சொல்லியிருக்கு. சர்ச் சபை வந்து புருஷனாகி கிறிஸ்துவுக்கு தலையாகி கிறிஸ்துவுக்கு சபை வந்து கீழ்ப்படுகிறது போல மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டுமா சொல்லுங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எந்த காரியத்தில் சொல்லுங்க, எந்த காரியத்தில் கீழ்ப்படிய வேண்டும்? அந்த வசனம் பாருங்க, எந்த காரியத்தில் கீழ்ப்படிய வேண்டும்? எந்த காரியத்திலேயும், எந்த காரியத்திலேயும். ஆனால் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 18ஆம் வசனத்தில் சொன்னோம், மனைவிலே கர்த்தருக்கு ஏற்கும்படி புருஷருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஏற்கும்படி, புரியுதா? ஆண்டவருக்கு மேலே புருஷன் கிடையாது, முதல்ல ஆண்டவர் தான். அப்போ அவருக்கு ஏற்கும்படி, புரியுதா? அப்படி தான் பைபிள் சொல்லுது, அவருக்கு ஏற்கும்படி புருஷருக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் உதாரணம் என்ன சொன்னா, சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ அது போல மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும், புருஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? கீழ்ப்படிய வேண்டும். நீ திரும்பி திரும்பி பைபிளில் பார்த்தீங்கன்னா மனைவிமாருக்கு சொல்ல விஷயம் தான். அப்போ ஒரு புருஷன் வந்து அன்போடு நேசிக்கிறான், சரி, அலங்கரித்து நேசிக்கிறான், அக்கறையோடு நேசிக்கிறான், அப்படியா? அப்போ மனைவிக்கு வந்து தன்னை முழுசாக ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிறதுக்கு ரொம்ப ஓகே, ஈஸி, சரியா? ஆனால் அப்படி இல்லையே என் புருஷன், நான் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒரு கேள்வியை வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஏற்கனவே ஒரு டைம் இங்கிலீஷில் காமிச்சிருக்கேன், இருந்தால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி வாசிங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். ஒரு டைம் மெசேஜ் காமிச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். எப்படி எந்த மாதிரி போட்டிருக்கு அப்படின்னா, போதனையின்றி அப்படின்னு எப்படி போட்டிருக்குன்னா, நாட் பை யுவர் வேர்ட்ஸ். மனைவியே நீ வந்து திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன் இருந்தா நீ கீழ்ப்படிய தேவையில்லை அப்படின்னு பைபிள் சொல்லல. லிசன், உன் புருஷன் அன்பா இல்லை அப்படின்னா, உன் புருஷன் உன்னை அரவணைக்கல அப்படின்னா, அவன் வந்து அலங்கரித்து உன்னை நேசிக்கல அப்படின்னா, அக்கறையோட நேசிக்கல அப்படின்னா, நீ அவனை நேசிக்க தேவையில்லை, கீழ்ப்படிய தேவையில்லை அப்படி பைபிள் சொல்லல. பைபிள் சொல்லுது, ஆமா அப்படி இருந்தாலும் உன் வார்த்தையினால இல்ல, உன்னுடைய செய்கையினாலேயே, உன்னுடைய நடக்கையினாலேயே அவனும் வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி நீ கொண்டு வா, அவர்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். என்ன பண்ணாத அப்படின்னா, அந்த ஆதியாகமத்தில் வாஸ்தவமே, நீ அவனை ஆண்டு கொள்ள பார்க்காத, ஆண்டு கொள்றதுக்கு பார்க்காத, அப்போ பிரச்சனையாகும். நானா நீயா நின்னா கண்டிப்பாக பிரச்சனையாகும். நான் சொல்கிறது தான் என் புருஷன் கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனையாகும். அப்போ எப்படி பண்ணு,
உன்னுடைய நடக்கையினாலே உன் புருஷனும் வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வந்தீங்கன்னா, வசனம் என் புருஷன் எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதோ அப்படி அவன் இருக்க தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தா நீ உனக்கு நிஜமா சொல்கிறேன், உன் குடும்பம் சொர்க்கமாக இருக்கும், பரலோகமாக இருக்கும், மோட்சமாக இருக்கும். உன் கையிலையும் இருக்குது. மனைவிமார் கையில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாதவர் தன் கைகளினாலே இடித்து போட்டுறாள். அப்போது வசனத்தின்படி நீ வாழாமல் போனாலும் உன் குடும்பத்தில் என்ன செய்ய முடியாது? சமாதானம் சந்தோஷம் எதிர்பார்க்க முடியாது. 1000 நாள் உபவாசம் வந்து ஜெபம் பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட மாற வேண்டிய காரியம் மாறாத போது உன் புருஷன் இடத்துல நீ மாற்றத்தை எதிர்பார்க்கறது கூடாது. உன் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் 1000 நாள் நான் ஜெபம் பண்ணேனே, 1000 நாள் ஜெபம் பண்ணேன், வசனத்தின்படி ஒரு நாள் வாழ்ந்தியா? ஒரு நாள் வாழ்ந்தியா? அதானே காரியம். அப்போ ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஜெபம் வேணான்னு சொல்ல. ஆனால் வசனம் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். உன் புருஷன்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிற? என்ன டோனில் பேசுகிற? என்ன டோனில் பேசுகிற? டோன்னா புரியுதா? உன் டோனில் வந்து அதிகாரம் தெரியுதா? ஆணவம் தெரியுதா? அகங்காரம் தெரியுதா? உன் டோனில் அன்பு தெரியுதா? எப்படி பேசுகிற? நீதிமான் ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனிப்பார். நீ நீதிமான், உன் புருஷன் நீதிமான், நீ 2 பேரும் பேசும்போது ஆண்டு கூர்ந்து கவனிப்பார் நீ எப்படி பேசுகிற. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மனைவிமாருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. வாசிங்க எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனமாக வாசிங்க. 24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல? சரியா? அப்போ கவனிங்க. சபை கிறிஸ்து கீழ்ப்படி, சபை அப்படின்னும் போது சபைக்குள்ள அவ்வளோ இருக்க, நீ இருக்க. அப்போ சபை கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போல அப்படின்னா, சபை வந்து இயேசு சொல்கிற வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படியணும், அதுலேயும் நீ இருக்க. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன் புருஷனுக்கு கீழ்ப்படின்ற வார்த்தை. அப்போ சபைக்குள்ளே இருக்கிற நீ ஒரு பக்கம் கிறிஸ்துவ கீழ்ப்படியணும், சபையா கீழ்ப்படியணும் போது இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படி உன் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த வசனம் வாசிங்க, 22ஆம் வசனம் வாசிங்க. 22. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன். சரியா? ஆண்டவருக்கு, என் புருஷனுக்கு, அந்த மனுஷனுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் அப்படின்னா பைபிள் வசனம் படி என்ன தெரியுமா? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியிலையே. ஏன்னா அவர் சொல்கிறாரு சபை கீழ்ப்படுகிறது போலன்றாரு. சபையில் தான் நீ இருக்கிற. அப்போ நீ அவர் கீழ்ப்படியணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு கீழ்ப்படிக்கிறது போல உன் புருஷன் பண்ண கீழ்ப்படி அப்படிங்கிறாரு. ஐயா, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன், என் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது முரண்பாடு. உன் கிறிஸ்துவ வாழ்க்கையே பிரச்சனைன்னு அர்த்தம், கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிவேன் அப்படின்னா ஆண்டவர் தான் சொல்கிறாரு புருஷனுக்கு கீழ்ப்படி சொல்லி, அது மட்டும். அப்போ சாய்ஸ் இல்லை, எதெல்லாம் எனக்கு முடியுமோ அதை செய்வேன், எதெல்லாம் முடியாமல் செய்வேன், அப்படி கிடையாது, அப்படி இல்லை. சரிங்களா? இந்த மேனர் ஆஃப் சப்மிஷன் இதெல்லாம் கவனிங்க. எப்படின்னா, எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்னா, சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அல்லையில சொல்லுவோமா? சபை எப்பவும் கீழ்ப்படியணும், கிறிஸ்துவோட எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியணும், எல்லா விதத்திலையும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படியதுக்கு நோக்கம் என்னவா இருக்கணும்? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய நோக்கம் என்னவா இருக்கணும்? என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லியிருக்கிறபடினாலே நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. கிறிஸ்துவ மையமாக வச்சு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவ மையமாக வச்சு, அதான் நோக்கமாக இருக்கணும். என்ன மாடல், நான் எந்த மாதிரி நான் கீழ்ப்படியணும்? எந்த மாதிரி என்ன? சபை தான் மாதிரி. சபை கிறிஸ்துவ கீழ்ப்படிக்கிறது போல என்ன செய்யுங்க? புருஷனுக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்கள். அதான் சொல்லியிருக்கு. மனைவிமாருக்கு எப்படி முடியும் அப்படின்னா, ஆவியினாலே நிறைந்து பரிசுத்தாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒப்பு கொடுத்து தான் இதை செய்ய முடியும். இது ரொம்ப கஷ்டம். நான் கீழ்ப்படிந்தால் அவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துருவார். ஏற்கனவே எப்போன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆட்சியில் உட்கார்றதுக்காக. சிங்காசனத்தை விட்டு நான் எழுந்திருக்க மாட்டேன் பாஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் வீட்டு சிங்காசனத்தில் நான் தான், என் பிள்ளைகளெல்லாம் என் பக்கத்தில், புருஷன் இங்கே வா என்று வருவார்,
போன்றால் போவார். அப்படி தான் வச்சிருக்கிறேன் நான் அவரை அப்படின்னு நினச்சிக்க. கிறிஸ்துவ குடும்பமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த குடும்பத்துக்குள்ள சமாதான சந்தோஷம்லாம் எதிர்பார்க்க முடியாது. நீயுமே சந்தோஷமாக இருக்க முடியாது கண்டிப்பாகவே. நீ அப்படி இருந்துருவே சமாதான சந்தோஷம்? ஏன்னா உள்டாவாக்குது. சரீரம் மேலே இருக்குது, தலை கீழே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, நினச்சி பார்க்க முடியல, என்னால் அசிங்கமாக இருக்கும். சரியா? கண்ணு கீழே இருந்து, வாய் கீழே இருந்து மேலே பேசினா எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். சரியா? ஆமாங்க, நிஜமாவே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எனக்கு. அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னு குடும்பத்தில் சமாதான சந்தோஷம், சரியா, எப்படி எதிர்பார்க்குறது? எப்படி எதிர்பார்க்குறது? ஆண்டவர் எந்த எதிர்பார்க்குறாருன்னா, நல்லா ஜெபம் பண்ணுறது, பைபிள் வாசிக்கிறது, சோத்திரம் சொல்கிறது எல்லாம் வேணும். ஆண்டு எதிர்பார்க்குறாரு. சரியா? எல்லாம் மேலே லைஃப்னு எதிர்பார்க்குறாரு. ஜீவியம். நிறையா ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஆவிக்குரியவர்கள்னு சொல்லி இன்னைக்கு ஓட்டப்பட்டதில்லை. ஆவிக்குரியவர்கள் சொல்லி அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறார்கள், வளராத இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, அவங்க மொத்தமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஜெபம், சோத்திரம், வேதவசனம், காரியம் உண்மைதான், அதுக்கு மட்டுமே கொடுத்துருவோம். ஜீவியத்தை விட்டுட்டேன்னு சொல்லி சொன்னால் நீ கிறிஸ்துவுக்குள்ள குழந்தையாக தான் இருப்ப, மாம்சத்துக்குரியதாக தான் இருப்ப. மொத்தமாக ஜீவியத்தை சேர்த்து. இப்போ ஜீவியமும் நல்லா இருக்கணும், உன் சோத்திரமும் அவருக்கு பிரியமாக இருக்கணும், உன் வாழ்க்கையும் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும், உன் ஜெபம் அவருக்கு தூவமாக இருக்கணும். உன் ஜெபம் அவருக்கு தூவமாக இருக்கணும். அருவருப்பாக இருக்கணும், ஜெபம் தூவமாக இருக்கணும். உன் வாழ்க்கை நறுமணமாக இருந்தால் ஜெபம் தூவமாக இருக்கும். உன் சோத்திரம் அவருக்கு இஷ்டமாக இருக்கணும், அவரை மையப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னா கூடாது. ஆண்டவர் அதை விட்டுருங்க, ஆண்டவர் நான் கொடுக்குற சோத்திரத்தை மட்டும் ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு கூட. அந்த மாதிரி பலியை அவர் ஏற்றுக்கல. அவரை சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் சொல்கிறபடி லாஸ்ட்டாக ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன், கவனிங்க. எந்த பைபிள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி எல்லாரும் குடும்பத்துக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டு விரும்புகிறார். ஆனால் வேற யாருக்கும் இப்படி சொல்லலை. எப்படி சொல்லலைன்னா, வேற எந்த உறவு வச்சு இப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை கவனிங்க. நம்ம லைஃப்பில் பார்த்தாலே தெரியும். பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க இப்போ கூட, அவங்க படிப்பாங்க, வளருவாங்க, வேலைக்கு போவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, ரேஷன் கார்டிலேருந்து ஒருத்தராக உரின்னு போய் நேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தராக உரின்னு போயிட்டே இருப்பாங்க ரேஷன் கார்டிலேருந்து. யார் தான் கூட இருப்பா அப்படின்னா புருஷன் தான் கூட இருப்பான். யார் தான் கூட இருப்பான்னா மனைவி தான் கூட இருப்பான். அதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். சரியா? ஆமாம். இது நிமித்தம் தகப்பனை தாங்கி விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அதுதான் நீ போயிட்டான், அவ்வளோதான். உன் கூட இருக்க லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறது யார்? இவ தான். அவன் கூட இருக்க போகிறது யார்? நீ தான். அப்படி தான் இருக்குது லைஃப். அதனால தான் நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் தான் இப்படி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? 1 பேதுரு 3:7 புருஷர்களே உங்கள் மனைவி பலவீனம் பாண்டமாக இருக்கிற அப்படின்னாலே விவேகத்தோடு நீங்கள் அவருடைய வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் கிருபையாக ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் ஆனபடியினாலே கிருபையாக நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ஆனபடியினாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாய் கிருபையை சுதந்திரிக்கல் ஆனபடினாலே உங்களோட கூட அவர்களும். அதனால பிள்ளைங்க வேணான்னு சொல்லி ஆண்டவர். ஆனால் இவங்க 2 பேரும் சேர்த்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 2 பேரும் ஒரே சிட்டிக்கு தான் போக போறீங்க. ஒரே சிட்டி தான், ஒரே நகரத்தார், புதிய எருசலேம். 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? வரப்போறீங்க. அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கன்னு புருஷனுக்கு சொல்லியிருக்கு. சரியா? லாஸ்ட் ஒன்னே சொல்கிறேன். அங்கே சொன்ன விஷயம் என்னன்னா, 31 வசனம் எபேசியர் 5:31 தன் மனைவியுடன் சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கவனிங்க. உன் கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம். சகோதரன் சகோதரியாக இருக்கிறவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் பைபிள் சொல்லவே இல்லை. தகப்பனுடைய வித்து தான் நீ, அப்பாவுடைய வித்து தான் நீ. அதனால அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். ஏன்னா அப்பாவோட வித்து தான். அதனால அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் பைபிள் சொல்லல. உன் அம்மா வயிற்றுல இருந்தா நீ வந்த, உன் அம்மாக்கு நீ பிள்ளை தான். அதனால அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் பைபிள் சொல்லல. அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாம்சம் சொல்லல, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாம்சம் சொல்லல, பிள்ளைகள் எல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுது புருஷன் பெஞ்சாதி மாத்திரம் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இந்த ஒரு உறவு மட்டும்தான் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படின்னு சொன்னா, அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இதை மட்டும் சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
இன்றைக்கி சொன்னபடி என் லைஃப், என் வாழ்க்கை, என் குடும்பம், புருஷனாகி நான் வசனம் சொல்கிறபடி நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துவை போல நான் என் மனைவியை நேசிப்பேன். அவளுடைய தகுதியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நேசிப்பேன். அன்போடு இந்த பரிசுத்த வாங்கத்துக்குள்ளே அவளை கொண்டு வருவேன். அக்கறையோடு அவளை நான் போஷிப்பேன், காப்பாற்றுவேன். மனைவியாகி நான் அவர் அன்பாக இருக்க, அந்த அன்பு அவர் வசனத்து கீழ்ப்படியாக இருந்தால், அவர் என்ன நடக்கையினாலே அவர் ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியும்படி நான் செய்வேன். நான் அவருக்கு அடிபணிந்திருப்பேன். லாஸ்ட் வசனம் தெரியுமா? எபேசியர் 5:33 வசனம். புருஷன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் தன் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். பயபக்தியா அப்படின்னா அடிபணிந்திருப்பேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் நீ எப்படி பேசுவேன்? மனைவிமார்கள் எப்படி பேசுவோம்? போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒன்று விசாரி, என்னையா என்ன வந்துக்கிறீங்க அப்படியே கேட்பேன். என்ன வந்துக்கிறீங்க அப்படியே கேட்பேன். மோடி சார் உங்கள் வீட்டு வாசலுக்கு வர்றாரு, எப்படி கேட்பேன்? வா மோடி, என்ன இங்கே எங்கள் வீட்டு வாசல் பக்கம் அப்படி நான் கேட்பேன். எப்படி பேசுவேன்? மோடி சார் வந்தால் எப்படி பேசுவேன்? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தால் எப்படி பேசுவேன்? உயர் அதிகாரிகள் வந்தால் எப்படி பேசுவேன்? வாங்க சார் அப்படி தானே பேசுவேன். என்ன சார் தண்ணி குடிக்கிறீங்களா சார்? டீ கொடுக்கட்டுமா சார்? அப்படி தானே பேசுவேன். அப்போ வருது உனக்கு பணிவு, அப்போ வருது உனக்கு கனிவு. ஏன் உன் புருஷனுக்கு வரல? உன் புருஷன்கிட்ட ஏன் வரமாட்டேது? அதை நாட்டு கேட்குறாரு. அப்போ மட்டும் எங்கேருந்து வருது உனக்கு? இல்லையா? ஆனால் பைபிள் சொல்லுது புருஷனிடத்தில் அப்படி இரு அப்படின்னு சொல்லுது. சரியா? பயபக்தியாக இருக்க கடவுள். அப்படின்னா பயந்து இருக்கிறது இல்லை, பயபக்தி. அதுனா ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட், மரியாதை, கனம் பண்ணு, ஆனர் பண்ணு. இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சோம்னா, புருஷர்கள் மனைவியை கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல் அன்பு கூர்ந்தாள், மனைவிகள் சபை கிறிஸ்துவ கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படிய தங்களை ஒப்பு கொடுத்தாள். அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். அந்த குடும்பம் அது குட்டி பரலோகம் போல இருக்கும். சமாதான சந்தோஷத்துக்கு நிச்சயமாக அங்கே குறை இருக்காது. உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார்கள் நிச்சயமா. இல்லை உங்கள் பிள்ளைங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்கள்கிட்ட பேசிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கூலில் போய் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரே சண்டை, எங்கள் அப்பா ஏன் இப்படி இருக்கிறாரு, எங்கள் அம்மா ஏன் எப்படி இருக்கிறாங்க, என்ன ஒரு அவன் எப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இல்லை சில பிள்ளைங்க இதை பார்த்து 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 வளர்ந்த நாளெல்லாம் பெருசான பிறகு கல்யாணமே வேணான்னு சொல்லும். ஏன்னு தெரியும், அதுக்கே தெரியாது. வேணாம் எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னும். சரியா? புரியுதா? அதனால் கல்யாணம் வேணாம்னு சொல்கிற எல்லாரும் பிள்ளைங்களும் அதுதான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அது மாதிரி இருக்கும். சரி, இதே பார்க்கும்ல சிலர் வந்து இப்படி தான் நடந்துக்கணும் போல இருக்குன்னு தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. பைபிள் வசனத்தை புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க உங்கள் லைஃப் தான் பார்ப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அடுத்த பேசில் தான் வருது, அதை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு கேட்ட செய்திக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமில்லை, அதன்படி நடக்கலாயும் காணப்படுவோம். நம்மளை அர்ப்பணிப்போம், ஆண்டோட கிருபை கேட்போம், வசனம் சொல்கிறபடி வாழ்வோம், எளிமையாக நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாருமே நம்ம எல்லாம் கண்களை மூடி இருப்போம். நம்ம எந்த உறவானாலும் இருக்கலாம், ஆனால் அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஆண்டோட விருப்பம். நம்ம குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவேளை திருமணமாகி புருஷனாக இருப்போமானால், திருமணமாகி மனைவியாக இருப்போமானால், இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நம்ம குடும்பம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மேலான கண்களை மூடி இருக்கட்டும், யாரும் கரங்களை உயர்த்த வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் திருமணமாகி புருஷனாக இருந்தால் ஆண்டவருடைய கிருபை கேட்போம். ஆண்டவரே, நீர் சபையை, தகுதியற்ற சபையை நீ நேசிக்கிறது போல என் மனைவியை நேசிக்கிறது கிருபை தாரும். ஆண்டவரை, நீர் அலங்கரித்து கர்த்தாவை நேசிக்கிறது போல என் மனைவியை பரிசுத்தமாகும்படியாக ஆண்டவரே, கசப்பான வார்த்தைகள் நான் இல்லாமல் ஆண்டவரே, அன்போடு கூட ஆண்டவரை பரிசுத்தமாகுவதற்குள்ளே நான் கொண்டு போகும்படியாக நடத்தும்படியாக உம்முடைய சபையை ஆண்டவரை நீர் போஷித்து காப்பாற்றுகிறது போல என் மனைவியை நான் சொந்த சரீரமாய் பாவித்து போஷித்து காப்பாற்றும்படியாக, அவளுக்கு இருக்கிற பலவீனம் ஆண்டவரை அது என்னுடைய பலவீனம் என்று சொல்லி நான் பரிதவிக்கும்படியாக, ஏன்னா ஒரே மாம்சம் என்று சொல்லி நான் ஆண்டவரை அப்படியாக நான் நினைக்கும்படியாக, சொந்த சரீரமாக பாவித்து நான் நேசிப்பதற்கு ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். மனைவி மரன்கள் ஆண்டவரத்தில், ஆண்டவரே, என்னுடைய புருஷன் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் என்னோடய பயபக்தியில் நடக்கினாலே நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தார். சபை உமக்கு கீழ்ப்படுகிறது போல நானும் எந்த காரியத்தில் கீழ்ப்படிந்திருக்கேன், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கேன், எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்போம். அடிபணிந்து இருக்க எனக்கு கிருபை தாரும், அரவணைப்பில் இருப்ப எனக்கு கிருபை தாரும், பயபக்தியாக இருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, வேதவசனம் சொல்லுகிறபடியே அப்படிப்பட்ட மனைவியாக நான் இருக்கிறதுக்கு, என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கிருபை கேட்டு ஜெபம் பண்ணுவோம். வல்ல பிதாவை நன்றியோடு மை துதிக்கிறோம்.
கிருபை இறக்கும் தாயின் இருந்தவரப்பா, அந்த நேரத்தில் குமார் நாங்கள் இயேசு நாமத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோங்க தாவே. ஆண்டவரே, என் குடும்பங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். சமாதான சந்தோஷம் நிலையாய் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கேட்ட வசனத்தின்படியாக அர்ப்பணித்து நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தார். ஒவ்வொருக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. எல்லா கசப்புகள் வெறுப்புகள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. எல்லா காயங்கள்லாம் அரட்டும் ஆண்டவரே. ஒருவர் மன்னிக்கிறதுக்கு கிருபை தாரும். குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு மன்னிங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு மன்னிப்பதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நீர் விரும்புகிற சமாதான சந்தோஷம் காணப்படும்படியா ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் சொன்ன நல்ல பிதாவே. செய்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகமும் பாதுகாப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.